ஹே செலக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட டீச்சிங் லெசன் ஹீரோ இருக்கார்ல, ஸோ கிம் மோயூல். அவருக்கு தான் இந்த ஒன் ஷாட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் செலக்குட்டி உங்கள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு சொல்லி ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டே பேபிக்கு விஷ் பண்ணலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. இவரோட நேம் நான் சரியாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுறேன்னான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இவரோட ஹுவாஜின்கிற நேமுக்கு நம்ம போயிடலாம். ஸோ அந்த நேம்லேயே கண்டினியூ பண்ணிக்கிறேன். அவங்க ஓரளவுக்கு கேட்டு ஸ்டோரிலாம் சொல்லிட்டாங்க. பட் டயலாக்லாம் நீங்கள் ஆட் பண்ணி சீன்லாம் கொஞ்சம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஒன் ஷாட்டோட நேமு மாஃபியாவின் முயல்குட்டி. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்களும் உங்கள் பாட்டியும், அதாவது நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பா அம்மாவில் இறந்துட்டாங்க. தாத்தா பாட்டி தான் வளர்க்குறாங்க, பாட்டி தான் வளர்க்குறாங்க. பாட்டியை நீங்கள் ஆச்சின்னு கூப்பிடுவீங்க. தாத்தாலாம் அங்கே இல்லை, அதனால எங்கேயோ குடிகார பையன் வந்துட்டு சூதாடிக்கிட்டு குடிக்கச்சிட்டாலேனால பாட்டி அடித்ததில் ஓடி போயிடுறாரு. ஸோ வந்து பாட்டி தான் உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிறாங்க. உங்கள் ஆச்சின்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். சின்ன சின்ன வேலைகள் அங்கே கிடைக்கிற அந்த பூ கட்டுறது, மாவு விற்கிறது அரைச்சி, அப்புறம் வந்து காட்டு வேலைக்கு இந்த மாதிரி போய் தான் உங்களை வந்துட்டு கொஞ்சம் படிக்கவும் வைக்கிறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் 4th மேலே எனக்கு படிப்பெல்லாம் வல்லாச்சு விட்டுறாச்சு, நம்ம இப்படியே இருந்துக்கலான்னு 2 பேரும் சரின்னு கிராமத்தில் தானே இருக்கீங்க, பெருசாக தேவைகள் ஒன்றும் இல்லை, சொந்த வீடுங்கனால அதோட அப்படியே இருந்துடுறீங்க. இப்போ நைட்டை தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கதவு தட்டுற சவுண்டு கேட்டு பாட்டியோ, யாரடா இவன் இந்த நேரத்தில் கதவை தட்டுறவன், வெள்ளனை வந்து எதனா வாங்கிக்க மாட்டாங்களா அப்படின்னு புலம்பிக்கிட்டே அப்படியே வந்துட்டு பாட்டி கதவு திறக்க அங்கே நின்றுட்டு இருந்தது சாட்சாத் அவங்க புருஷன். தாத்தாவை பார்த்ததும், யோ கூறுகட்ட மனுஷா, உனக்கு நேரங்காலமே இல்லையா, எங்கேயோ ஓடி போனவர் இப்போ இதுக்கு வந்தீரு, அதுவும் இந்த நேரத்தில் வந்து நிற்கிறீரு அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு வசப்பாட. அவரோ, அடி ஆரடி இவ கூறுகட்டவன், தள்ளுடி ஃபஸ்ட்டு, இன்னும் முதல் உள்ளே விடுடி அப்புறம் பேசுவியாமா அப்படின்ட்டு அவரும் உள்ளே வர. என்னையா பெண்ணா புதுசாக ஏதாவது கேட்க வந்திருக்கா, களவாணி பையில வீட்டில் உள்ளதெல்லாம் கொண்டு போய் குடித்தது பத்தாதா, இன்னும் என்னத்தை களவாட வந்திருக்க, ஒன்றும் கிடையாது, காலு கையை அடித்து உடச்சிருவேன், என் பேத்தியை கரை சேர்க்குற வரைக்கும் இந்த உயிரை பிடிச்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன், ஒழுங்காக ஓடி போயிடு, இதுக்கு மேலே இங்கே வந்தீரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டா அடித்து கொன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அடி இருடி என்னை பேச விடு, அங்கே ஒருத்தன் கொள்கிறேன், கிளவியும் என்ன தான் கொள்ருவா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் புலம்ப. என்ன முனவுங்கிறீர்கள், வாயை திறந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க. அது அது நம்ம நம்ம பேத்தியை ஒருத்தர் பார்க்க வந்திருக்காரு. எதே, உங்களை நம்பி பொண்ணு வேறு கொடுப்பாங்களா அப்படிங்க. அடி நான் சொல்கிறது கேளுடி, ஏன் அப்படின்னு சொல்லுவார். எதை சொல்லுவார், இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை, எனக்கு பொறுமையாக இருந்து பழக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் அப்படியே உள்ளே வர. நீங்களும் பாட்டியும் முழிச்சிக்கிட்டு நிற்க. இப்போ அவர் உள்ளே வந்தது கொஞ்சம் பயப்படுறீங்க. ஆச்சி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்கள் பாட்டி கைப்பிடிக்க, நான் இருக்க கண்ணு பயப்படாதேன்னு அவங்களும் அப்படியே புருஷனை மரண முறை, யோ யார் யாரையோ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர அப்படிங்கிற மாதிரி அவங்க உன்னை வீட்டுக்குள்ளே விட்டதே தப்பு, வெளியே போயா அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்க. அப்போ இப்போ வாஞ்சனும் அப்படியே, ஒரு நிமிஷம் நான் பேசலாமா அப்படிங்கிறாரு. என்னத்தை பேச போகிறீங்க, யார் நீங்கள், இந்த ஆளை நம்பி இங்கே வரைக்கும் வந்திருக்கீங்க, இவருக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இது குடிகார பையன், ஏதாவது கடை வாங்கினா அந்த ஆளை அடித்து பிடுங்குங்க அப்படின்லாம் பாட்டி சொல்ல. வேறு வேணாம் அப்படின்னு தாத்தாவோ, கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலிலே விழுக வந்துடுறாரு. ஐயோ ஆச்சி இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவரையும் பிடிச்சி எழுப்ப. அவரும் வந்துட்டு கதறிக்கிட்டு இருக்க, ஒன்றுமே புரியாமல் நீங்கள் முழிச்சிட்டு இருக்க. இந்த ட்ராமாவெல்லாம் ஓரங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாச்சினோ, இப்போ என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுமா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்க்குறாரு. அந்த பார்வையில் என்ன இருக்குதுன்னு தெரில. நீங்கள் மிரட்சியோடு அவரை பார்த்துட்ருக்கீங்க. நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் அப்படியே வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்துட்டு ரொம்ப அழகு அப்படிலாம் சொல்ல முடியாது, மாநிலம் தான். டஸ்கி பியூட்டி ஒன்றும் அசிங்கம் இல்லையே, எல்லோரும் இங்கே டஸ்கியாக நிறைய பேர் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப ஆனால் சொல்லுவாங்க, அலப்பற கூட்டுற அழகு இல்லை, ஆனால் பாந்தமான ஒரு அழகுன்னு சொல்லலாம். அப்படி தான் இருக்கீங்க. பட் இங்கே உள்ளவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு. ஆனால் இந்த மனுஷனும் அப்படியே அந்த கட்டுக்கோப்பான 6 அடி உயரத்தில் ஆளை அசரடிக்கிற அழகா மனுஷன் வந்து நிற்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியல. யார் சாமி நீ அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறீங்க. கொஞ்சம் பயமும் இருக்குது. யாராக இருக்கும், தாத்தா யார்ட்டையும் கடன் கேட்டுன்னு வாங்கிருச்சோ அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்படியே நடுங்கிக்கிட்டு அவரை பார்க்க, அந்த மனுஷனும் யாரடி நீ, இந்த கண்ணில் என்னடி வச்சுருக்க பா மேல்குட்டி அப்படின்ட்டு உங்களை பார்த்து. ஏன்னா அவர் மும்பையில் பார்க்காத பெண்கள் இல்லை, டெல்லி அது மட்டும் இல்லை, வெளிநாடுகளுக்கு வரைக்கும் ட்ராவல் பண்ணவர், மாஃபியா. அவர் கேங்கில் இல்லாத கேர்ள்ஸாக, அதுவும் அரைகுறையாக வந்து நின்னா கூட மனுஷன் ஒரு நிமிஷம் கூட நின்று பார்க்காத, அப்படி
இருந்தவர் உங்களோட ஒரு ஃபோட்டோ பார்த்தது விழுந்துட்டாரு, கட்டினா இவ்வளோ தான் கட்டுவேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலி தாத்தா கிளம் என்ன பண்ணியிருக்குன்னா, அதுவும் இப்போ காலை பிடிச்சி கதறிக்கிட்டு இருக்க. நீங்கள் ஒன்றும் புரியாமல் தாத்தா என்ன பண்ணுறீங்கன்னு எழுப்பிவிட இப்போ தான் சொல்லுது தாத்தா நடந்தது எல்லாத்தையும். காஞ்சனுக்கு முன்னாடி அது பயந்துக்கிட்டு சொல்ல ஆரம்பிக்குது. அதாவது தாத்தா இங்கே வந்து பாட்டி வந்து குடிச்சிடுறாரு. அப்புறம் இந்த வீட்டில் இருக்க ஜாமான்லாம் திருடி விற்று குடிக்க ஆரம்பிக்கவும் தாத்தாவை அடித்து மொத்த போட்டு விளட்டி விட்டுரும். டேய் போடா வெளியில், நீ இருந்தின்னு வச்சுக்கே இந்த பொண்ணை கரையேற்ற முடியாது, நீ இருக்கிறதெல்லாம் குடிச்சு அழிச்சிருவேன்னு சொல்லி தாத்தாவும் வந்துட்டு பெருசாக வந்து ஒரு சேவிங்ஸோ இல்லை ஒரு குடும்ப அக்கறையோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாத பர்சன் தான். அவருக்கு வந்துட்டு குடிக்கணும், சூதாடணும், அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கணும், அப்படி ஜாலியாக அப்படியே சுற்றி வாழ்க்கையை கழிக்கணும் இப்படி நினைக்கிற பர்சன். பாட்டி வந்து கொஞ்சம் தெளிவாக இருந்தனால அவங்கள வந்துட்டு அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, வீடு ஒன்று தான் இருக்குது, அதை வச்சு எப்படியா அந்த குழந்தைய கரை சேர்க்கணுங்கிறதுக்காக அவங்களும் வந்து இந்த ஆளை எப்படியும் இவன் இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு விரட்டி விட்டுருப்பாங்க. தாத்தாவை அவங்களே அடித்ததில் ஓடி போயிருப்பார் அவர், அடி தாங்க முடியாமல் பாட்டிக்கிட்டேருந்து. ஸோ ஓடினவர் இப்படி அங்கேயும் இங்கேயும் போய் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுட்டு குடிச்சிக்கிட்டு இப்படியே ஒரு வழியாக போய் நம்ம வார்ஜென்ட்டையும் சேர்ந்துறார். வார்ஜென்ட்டை வந்துட்டு அங்கே சும்மா தோட்ட வேலை, டிரைவர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பார்ப்பார். இப்படி அவர் அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கோம். சரி வயசானவர் இருந்துட்டு போட்டோன்னு தான் விட்டு வச்சுருந்துருப்பாங்க. பாவியாக போய் வேலை கேட்கவும் சரி போனால் போதுன்னு கொடுக்க, இந்த ஆளும் கொடுக்குற சம்பளத்தில்னா குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக தான் இருந்திருப்பார். அப்போ இவருக்கு வந்துட்டு ஒரு டீம் வந்து பிடிச்சி வச்சு நிறையா பணம் தரேன் அப்படின்னு சொல்லி, அவர் வந்து மாஃபியா தானே, மாஃபியாவுக்கு எதிரிகளாக இல்லாமல் இருப்பாங்க. ஸோ வந்து எதிரிகள் டீம் வந்து உனக்கு நிறையா அமௌண்ட்டு தரோம், நீ வந்துட்டு நாங்கள் சொல்கிற வேலையை செய்ய அப்படின்னு சொல்லி பண்ணோன்னதும் இந்த கிளத்துக்கும் அப்படியே வாய் பிறந்துருச்சு. இதுக்கு தான் வந்து தண்ணி அடிக்கிறது, அப்புறம் வந்துட்டு அங்கே போய் இந்த பப்பெல்லாம் பார்த்துருந்தோம், அதுலேருந்து அங்கெல்லாம் போகணுன்னு ஆசை வேற. ஸோ வந்துட்டு இந்த கிளப்புக்கெல்லாம் போகணுன்னா காசு நிறையா வேணும் அப்படிங்கிற மாதிரி அது சுற்றிட்டு இருக்கும்போது இப்படி ஒருத்தர் வந்து சொன்னால் விடுமா, சரி என்ன வேலைன்னு சொல்லுங்கன்னு கொஞ்சம் கூட தின்ன சோத்துக்கு உப்பு அது உரைக்கவே இல்லை போல், அந்த உன்னை வீட்டுக்கு ரெண்டாக பண்ணுறதுப்பாங்களா அந்த மாதிரி கிளம் வந்து அவனுங்க சொல்கிற வேலையை செய்கிறேன்னு ஒத்துக்குச்சு. வேறு ஒன்றும் இல்லை, அவன் வந்துட்டு உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு கிளத்திட்ட வந்து அவனுங்க பாமை கொடுத்து இதை போய் நீ வந்து வண்டியில் ஃபிட் பண்ணிடு அப்படிங்க. ஏதோ பாமா, என்னையா இதை தூக்கி என் கையில் கொடுக்குறியாரு, எனக்கு இதெல்லாம் பற்றி எதுவும் அம்பிட்டு தெரியாதுங்களே, நானே படிக்காத தத்தி அப்படின்ற மாதிரி அந்த ஆள் சொல்ல, நீ ஒன்றும் பண்ண வேணாம், இதை அந்த வண்டியில் போய் கீழே அடியில் ஃபிட் பண்ணிடு, அதுவே பிடிச்சிக்கும் அவ்வளோதான் அப்படின்னு. எப்படி ஃபிட் பண்ணணும், ஈஸியாக தான் அவனுங்க அசம்பிள் பண்ணியிருக்கானுங்க. ஸோ வந்துட்டு நீ வச்சுட்டு நீ பாட்டுக்கு நீட்டாக அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துரு, அப்புறம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, அவனே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, சரின்ட்டு இந்த கிளமும் அதே மாதிரி வந்து பதுங்கி வந்து வைக்கிது. பட் என்ன தான் இந்த கிளம் இவ்வளோ இதாக பண்ணாலும் நம்மால் யார் அப்படியே என்ன சொல்கிறது, எல்லா பக்கமும் கண் பார்வையை சொல்லலை விடுற மாதிரி அவர் எல்லா பக்கமும் கேமரா வச்சுருக்கு. ஸோ ஈஸியாக கிளத்தை பிடிச்சிட்டாரு. யாருடா நீ, என்னவே கொல்ல பார்த்துருக்க, கிளவன் போனால் போது வயசானவன் இருந்துட்டு போட்டுன்னு நினச்சி விட்டா நீ ஏங்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கன்னை தூக்கிட்டு மனுஷன் வந்து நீ காலை தான் அந்த கிளம் ஆடி போச்சு. ஐயோ எசமா சாமியை மன்னிச்சிருங்க சாமி அப்படின்னு காலிலே விழுந்துருது, காலில் விழுந்து கதறுது. சாமியை நான் ஒன்றும் தேனுன்னு செய்யலைங்க, எனக்கு இங்கே பாருங்கள் வயசான என்னோடய பொண்டாட்டியும் எனக்கு பேத்தி இருக்குங்க, ரொம்ப சின்ன பொண்ணுங்க, அதுக்கு கண்ணாலாம் கட்டி பார்க்கணுன்னு ஆசை எல்லாம் இருக்காதுங்களா, அதுக்காகத்தான் நான் இங்கே வேலைக்கே வந்தது. என் பேத்தி ரொம்ப பாவங்க, இப்போ என் குடும்பத்தை இதை செய்யலைன்னா அழிச்சிருவேன்னு சொல்கிறானுங்க, வாழ வேண்டிய வயசில் அது இப்படி சாகணும் ஆள் பாயசில், அதான் தம்பி புத்திக்கிட்டு போய் அவங்க சொன்னதை செஞ்சு விட்டேன் அப்படின்னு அப்படியே கிளம் பிளேட்டை மாற்றி போட்டு கதறுது. அப்பயும் என்னது ஒய்ஃபு பேத்தியா இதெல்லாம் நம்பணுமா அடிக்கிற மாதிரி தான் வாஜின்னு பார்க்க, ஐயோ தம்பி நான் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு பையில் எப்படியோ விட்டு ஓடி வரும்போது ஏதோ ஒரு பேக்கை தூக்கிட்டு வந்திருக்கும், அந்த பேக்கில் தேடி பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுக்குது. அப்பாடா அப்படின்னு இதுதான் இப்போதைக்கு உயிரை காப்பாற்றேன்னு சொல்லி அப்படியே தாத்தாவோ வந்துட்டு பாட்டியும் நீங்களும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஒன்று இருக்கும், எப்பயோ ஆசையாக எடுத்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை காட்டி என் பேத்திங்க பாருங்கள் நான் உண்மையை தான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் உண்மை ஊருக்கே கிளம்பி நான் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் தாத்தா சொல்ல, அப்படியே வந்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே வாஜின் வந்துட்டு விழுந்துட்டாருன்னு சொல்லலாம். அப்பொழுதுக்கும் நீங்கள் ஒரு 19 வயசு பொண்ணு தான், அந்த ஃபோட்டோவில் காட்டும் போது உங்களுக்கு ஒரு 17-18 வயசில் எடுத்த ஃபோட்டோ தான் வந்துட்டு நீங்கள் அந்த ஊர் திருவிழாவப்போ எடுத்திருப்பீங்க. ஸோ அவ்வளோ அழகாக வந்துட்டு பாவாடை தாவணி பூலாம் வச்சு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ அந்த டஸ்கி பியூட்டியில் மனுஷன் விழுந்துட்டாரு. அவரும் அடுத்த நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு இது நிஜமாவே உன் குடும்பமா அப்படின்னு அவர் டவுட்லேயே கேட்க, ஐயோ எசமா ஆமாங்க என்னோட பேத்தி தானுங்க, என் பொண்ணு சாத்தி தாங்க அப்படின்னு அந்த அளவு கற்பூரம் அடித்து வேணாலும் சத்தியம் பண்ணுறேங்க மாதிரி உயிர் முக்கியம் அவங்க பாலுன்னு உயிருக்காக போராடிட்டு இருக்க. ஸோ அப்படியே வாஜன் அப்பையும் கூட நம்பாமல், இந்த கிழவனை நம்ப முடியாது, நீ உண்மையை தான் சொல்கிறேன்னா வா அப்போ உன் வீட்டில் போய் காட்டு, அங்கே உண்மையிலேயே உன் பொண்டாட்டியும் உன் பொண்ணு பேத்தியும் இருந்தாங்கன்னா உன்னை உயிரோடிட்டுறேன், இல்லைன்னா அங்கேயே போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ கூட்டிகிட்டு போய் காட்டேன் அப்படிங்கும்போது நிஜமாவே இது உன் பேத்தி தானான்னு திரும்பவும் கேட்குறாரு. ஆமாங்க ஏசமா அப்படின்னு இருந்தாலும் சொல்ல, அப்போ முருகன் அப்போ உன் பேத்தி எனக்கு கட்டி கொடுக்குறியா அப்படின்னு அடுத்த நிமிஷம் ஒரு பாட்டிக்கு அசால்ட்டாக கேட்க,
எதே அப்படின்னு இருக்கவருக்கு இப்போ நான் கேட்டதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கிளணும். அப்படியே திரும்பி என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க, எனக்கு உன் பேத்தியே கட்டி தருவியா அப்படின்னு கேட்குறாரு. என்னங்கய்யா சொல்லுறீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய இடம், நான் வந்து அப்படி இப்படி, இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு உன் பேத்தி வேணும், உன் உயிர் உனக்கு முக்கியம்னா உன் பேத்தியை கட்டி கொடு அப்படிங்கிற மாதிரி அடுத்த கேள்வி அவர் கேட்க, கிளத்துக்கோ வந்து தான் உயிர் தான் முக்கியம், அதனால் எப்பேற்பட்ட ஆள் இவர் மாஃபியா எல்லாம் தெரிஞ்சுமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஊன்னு சொல்லிடுது. சொன்னது மட்டும் இல்லாமல் தான் இப்போ ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தது. ஸோ அப்படியே வந்துட்டு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்திருக்கும். அப்படியே வீட்டு வாசலில் வந்து நிற்கவும் வந்துட்டு இந்த கிளம்பாட்டுக்குள்ளே வந்து கதறிட்டு இருக்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. வாஜனும் உள்ள எனக்கு இதுக்கு மேலாம் பொறுமை இல்லடான்னு உள்ளே வந்திருப்பார். வந்தப்போ அவர் வந்து அப்படியே நிற்க, நீங்கள் பயந்து போயிருக்க, இப்போ எல்லாத்தையும் கிளம்பு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கு. எம்மாடி கண்ணு, தாத்தா உயிரை காப்பாத்துடா, நீ இவரை கட்டிக்கணும்டா கண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க, உங்களால் இதை நம்பவே முடியல. வாட்சினோ வந்து உங்களை பார்த்ததுலேருந்து ஃபோட்டோவை விட நேரில் ஜம்முன்னு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காப்லே. நீங்களோ அதே என்னது இது, இவங்களாம் நான் கட்டிக்கணுமா, எப்படி இருக்காங்க, அப்பாடியோ ஆள் எப்படி இருக்காரு, இவருக்கு நானா அப்படின்னு உங்களையும் அவனையும் நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஷாக்காகி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அப்படியே வாஜன் உங்களை நோக்கி ஒரு எட்டு வைக்க உங்கள் பயந்து ஆச்சு அப்படின்னு அவங்க கையை பிடிக்கிறீங்க. பயம் இருக்கும்ல. ஸோ அப்படியே அவங்களோ உங்களை எப்படியே பார்த்துட்டு, ஓயோ நீ இருந்தாலும் பிரச்சனை இல்லாட்டியும் பிரச்சனை அப்படின்ட்டு அவங்க கடுப்பில் புருஷனை தான் திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே வந்துட்டு, வள்ளி சும்மா இருப்பில்ல, அவரை பற்றி உனக்கு தெரியுமா, நிஜமா எவ்வளோ பெரிய இடம் தெரியுமா, எம்மா பெரிய இடமா இருந்தால் என்னையா, என் பேத்தியை நானும் அங்கே இங்கே கடனை வாங்கி காத்து வச்சுருக்கேன், நீ என்னடனா ஈஸியாக எவரையோ கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்க அப்படின்னு அப்படியே பாட்டி புலம்பிக்கிட்டு இருக்க. அப்படியே வாட்சன் உங்கள் கிட்ட வந்து உங்களை நோக்கி அப்படியே ஒரு குனிஞ்சு அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட வர, நீங்கள் பதட்டத்தோடு அவரையே பார்த்துட்டுருக்க, உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கோ பதிலும் சொல்ல முடியல. தாத்தா இந்த பக்கம் கதறிக்கிட்டு இருக்காரு. தங்கம் ஏற்றுக்க தங்கம், நல்ல ஆள் ஏசம்மா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் உங்கள் காதில் எழுகலை. ஆனால் தாத்தா என் உயிர் முக்கியம் அப்படின்னு அப்பப்போ சொல்கிறது உங்களுக்கு புரியுது. ஸோ தாத்தாவை எதுவும் பண்ணிடுவானுங்கிற பயம், அதனாலேயே அப்படின்னு ஒரு லைட்டாக சத்தமே வெளியே வராமல் சொல்ல, அதுவும் அவன் காதில் தென்றலாக பாயுது. ஸோ நம்ம வாஞ்சனுக்கோ மூஞ்சில் அப்படியே ஒரு ஸ்மைல் லைட்டாக அப்பாடான் இருக்கு. அவனுக்குமே எங்கே சொல்லிடுவாளோன்னு நினச்சவருக்கு நீங்கள் சொன்னதே போதும் சந்தோஷமாக இருக்குது. அதோட அப்புறம் வந்துட்டு வாஜன் உடனே அவங்க ஆளுங்க கிட்ட அடுத்த காரில் இவங்க வர சொல்லுங்கள் அப்படின்ட்டு, ஏன்னா கொஞ்சம் இந்த சம்படம் ஞானம் பயிர்ப்பெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால் ஃபேமிலியாக கொஞ்சம் வரட்டும், ரிலாக்ஸாக அப்புறம் பேசிக்கலாங்கிற மாதிரி உடனே வந்து தன்னோட இடத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு வர சொல்லிவிட்டு ஒரு முன்னாடி போய் காரில் ஏற, இங்கே பின்னாடி காரில் ஏறும் போது பயந்துகிட்டே தான் இருக்கீங்க. அவங்க ஆச்சி அப்படியே கையில் பிடிச்சி, ஆச்சி பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஒன்றும் இல்லடா கண்ணு, நான் இருக்கேன், இந்த நாதாரி பயலால் வருது, முருகா எல்லாம் உன்னால் வருது, பேசாமல் நீ செத்து தொலைய வேண்டியதானே, நீ பண்ண தப்புக்கு ஒன்றை தான் அவருங்க பிடிச்சி வச்சுக்கணும், எங்களை ஏன்டா கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்டி வள்ளி நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டி ஆடி, இங்கே பாரு கிராமத்தில் இருக்கிற பொஞ்சாதிங்கெல்லாம் புருஷனுக்கு ஒன்றுனா உசுரை கொடுக்குறாங்க, நீ என்னடாண்ணா அப்படின்னு அவர் புலம்ப, நீ பண்ணுற தப்புக்கு நீ தான் அனுபவிக்கணும், நாங்கள் ஏன் அனுபவிக்கணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஒரு வழியாக வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவரோட மேன்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார். ஸோ அங்கே உள்ளே வரும்போதே அவருக்கு வந்துட்டு கால் வருது, அர்ஜென்ட்டாக ஏதோ ஒர்க்குன்னு. ஸோ அவர் ஏதோ மிஷனால் கிளம்பி போகிறாரு. இங்கே பாட்டினா விடுற மாதிரி இல்லை, அந்த ஆளை போட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு அடியே தொல்லை தாங்காமல் தான் அந்த ஊரை விட்டு ஓடி வந்தேன். இங்கே வந்து ஏன் நிலமை இப்படி மாட்டிக்கிட்டு நான் திருப்பியும் வாங்கிட்டே மாட்டிக்கிட்டேன்னு அவர் பழம்ப, எது நீ கடனை வாங்கிட்டு அதை கட்ட துப்பு இல்லாமல் கடன்காரங்க கிட்ட பதில் சொல்ல முடியலன்னு ஓடி வந்து பேருக்கு பொண்டாட்டி அடிச்சதுனால ஓடி வந்தேன்னு சொல்லிட்டு ஊராக சுற்றிட்டு இருக்க. ஏயா இதில் பெரிய இடத்துல வேலைக்கு இருந்திருக்க, ₹1 காசு அனுப்பியிருப்பியா, உன் கடனை பூரா நாங்கள் களை வேலை பார்த்து கழிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கோம், அங்கேயும் எங்கேயும் கடனை உடனே வாங்கி என் பேத்தியை கரையை சேர்த்துடலான்னு நானும் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருந்தா கடைசியில் இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டீரே, நீலாம் நல்லா இருப்பீரா அப்படின்னு சொல்லி பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க பாட்டி. தாத்தாவோ வந்துட்டு இவ வாயை அடைக்க முடியாது போல இருக்கே, பேசி பேசி கால் ஜவ்வை கிளிய வைக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் பக்கம் இப்போ எல்லாத்துக்கும் காரணம் தானே, அதனால் பாட்டியால் ஏற்றுக்க முடியல, வாயில வயிற்றில் அடிச்சுக்கிட்டு அவரை போட்டு கழுவி ஊற்றிட்டுக்கு, நாசமாக போகிறவன் இப்படி கொண்டு வந்து எங்களை அலமானத்துக்கு வச்சுட்டானேங்க, என் புள்ள வலைக்க அந்தரத்தில் விட்டுட்டானேன்னு பிடிச்சி பாட்டி கழுவுன்னு கழுவி ஊற்றிட்டு இருக்கு. தாத்தாவோ காது பிடிச்சி போகிற அளவுக்கு கேட்டுட்டு இருக்காரு. உங்களுக்கோ பயமாக தாங்கலை. ஸோ வெளியில் போனவரும் வந்துட்டார். உள்ளே வந்து தன்னோட ரூமில் ஷர்ட் இல்லாமல் ஒன்லி ஃபேண்ட் மட்டும் போட்டுட்டு ஏதோ பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவங்க மெய்டிக்கிட்ட வந்து உங்களை கூப்பிட்டு விட சொல்லிவிட வந்துட்டு அவங்களும் சொல்கிறாங்க, உங்களுக்கு தூக்கி ஏற்படுது, எது நாங்களா அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம்மா உங்களே உங்கள் பாட்டியும் அப்படி வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, அப்படி வந்துட்டு அவங்க உங்களேன்னு சொல்லவும் நீங்கள் 2 பேருமா போகிறீங்க. ஆக்சுவலி அவர் உங்களை மட்டும் தான் கூப்பிட்டுருப்பாரு. நீங்கள் வந்துட்டு உங்கள் பாட்டியும் சேர்த்து பாடி கார்டு மாதிரி கூட கூட்டிகிட்டு அப்படியே பயந்து போக, பாட்டியோ வந்துட்டு நான் இருக்க கண்ணு பயப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் நடக்காது, அந்த
நாசமாக போகிறவன் பண்ண வேலையில் நீ இப்படி மாட்டிக்கிட்ட, நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றிடுவேன் கண்ணுன்னு அவங்க ஏதோ ஆறுதல் சொல்லிக்கிட்டே வர. அப்படியே ஆச்சு பயமாக இருக்காச்சு அப்படின்ட்டு நீங்கள் புலம்பிக்கிட்டே தான் வரீங்க. ஸோ அவனோட ரூம் எதுன்னு கேட்டு வந்துட்டீங்க. ரூம் வாசலில் வரும்போதே நீ மட்டும் உள்ளவா அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் கேட்குது. அப்போ பாட்டியோ நான் இங்கே தான் கண்ணு இருப்பேன், உனக்கு எதுவும் ஆகாது, இந்த தம்பியை பார்த்தா அப்படி தப்பாக தெரில, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சொல்லுது, தப்பாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா தப்பாக நடந்துக்கிறவன் எது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படணும். ஸோ அதனால் சரி போ அப்படிங்கிற மாதிரி நான் இங்கே தான் இருப்பேன், பயப்படாமல் போமாங்க. ஆச்சு இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்தா அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வரீங்க. நீங்கள் உள்ளே வந்து பார்த்தா அப்படியே யாராக இருந்தாலும் வாங்கி விடுவாங்க. அந்த மாதிரி தான் அப்படியே வந்து ஷர்ட்லெஸ்ஸாக நின்றுட்டு இருக்குது. அதை பார்க்கும்போது அப்படியே இதாக இருக்குது. அப்படியே உங்களுக்கு தான் அமைதியாகவே இருக்குது. கையை பிசைஞ்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க, சத்தமே போடல. அவரும் எவ்வளோ நேரம் தான் இப்படியே நிற்பேன் அப்படின்னு கேட்க திடுக்குன்னு தூக்கி வாரி போட அப்படியே நீங்கள் அது வார்த்தையே வரல. ஏன் நான் பேசினதான் பேசுவியா, நீங்கள் தானே கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு வாய்க்குள்ளேயே பேசிக்கிறீங்க, சத்தமே விளைவில்லை. டக்குன்னு அந்த மனுஷன் திரும்புகிறாரு. அவர் என்ன பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரில, அதை மறைச்ச மாதிரி தான் அவரே திரும்பி நிற்கிறார். அவர் திடீர்னு டேர்ன் பண்ணவும் உங்களுக்கு பீதியாகுது. நீங்கள் அப்படியே நகர்ந்து அந்த டோர்லேயே போய் அப்படியே நின்றுக்கிறீங்க ஒட்டி பள்ளி மாதிரி. அவரும் அப்படியே உங்களே பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு கிட்ட வந்து உனக்கு என்ன கட்டிக்க சம்மதமா அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு. அப்படின்னு மட்டும் மறுபடியும் சொல்கிறீங்க. என்ன எது கேட்டாலும் ஊங்குற வயிற்று வந்து பேச மாட்டியா, ஊமையோ பேச்சு வராதா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்படின்னு திக்கி திணறி அந்த இல்லையே சொல்லுறீங்க. உங்களை உத்து பார்த்துக்கிட்டே அப்படியே காதலில் கசந்துருகி டைலாக்லாம் பேசிக்கிட்டு லவ்வபுளாக பேசி இதான் இருக்க போகிற இடம், ஐ மீன் வாழ போகிற இடம், நல்லா பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு வசனமாக அடித்து விட வசனமே புரியலடாங்கிற மாதிரி தான் நீங்கள் அப்படியே அந்த டோரில் லாக் ஆகி விட்டா அந்த பக்கம் பேத்துக்கிட்டு போயிடுவேங்கிற மாதிரி நிற்கிறீங்க. அழுகியாக வர மாதிரி இருக்குது. கண்ணெல்லாம் அப்படி வந்துட்டு கண்ணில் டியர்ஸ் நெருங்கி நிற்கிது. ஏன்னா அவர் பேசிக்கிட்டே உங்கள் கிட்ட நெருங்கிட்டார். உங்களை அப்படியே உங்களால் வந்துட்டு அவர் இவ்வளோ கிட்ட வந்து ஷர்ட்லெஸ்ஸாக நிற்கிறத பார்க்க முடியல. ஏதோ பண்ணிடுவாரோங்கிற பயம், ஒரு மாதிரி படப்படப்பு, கை காலெலாம் நடுங்க, வேர்த்து ஊற்றுது. அப்படியே அந்த ஏசிலையும் கூட உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆக அப்படியே நீங்கள் படப்படப்போட நிற்க அந்த மனுஷனை உங்களை அப்படியே உச்சி முதல் பாதை வரைக்கும் என்னடே பண்ண, உன்னை பார்த்தாலே எனக்கு எது பண்ணுது, ஆனால் நீ என்னடானா என்னை பார்த்து கோழி குஞ்சு மாதிரி நடுங்கிட்டுருக்கு அப்படின்ட்டு அப்படியே கிட்ட நெருங்கினவர் அவர் கையை எடுத்து அவங்களோட அந்த வேர்வையை தான் துடைக்க கையை கொண்டுற அப்படின்ட்டு நீங்கள் பயந்து அப்படியே இன்னும் போய் அந்த இதில் ஒட்டுறீங்க. அப்படியே வரும் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவங்களோட வேர்வையை அப்படியே வந்துட்டு தன்னோட கையாலேயே தொடச்சி விடுறாரு. உனக்கு எவ்வளோ வேர்க்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்பயும் பதில் பேசலை, பயந்து நடுங்கிட்டே இருக்க, கண்ணில் வந்து டியர்ஸ் உழுவா அப்புறம் ஒழுகுவாங்கிற மாதிரி நிற்கிறத அவர் இப்போ தான் கவனிக்கிறாரு. என்ன இவ இதுக்கே எப்படி போய்ப்படுறா அப்படின்ட்டு சரி நீ போ அப்படின்னு சொன்னதும் போதும் விட்டா போதும், எப்போ ஒரு வழியாக போன்னு சொல்லிட்டான்டான்னு அங்கேருந்து தலை தெறிக்க ஓடிடுறீங்க நீங்கள் வெளியில். அப்படியே உங்கள் பாட்டி ஆச்சு வா போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் பதட்டமாக இங்கேருந்து அவங்கள கூப்பிட்டுட்டு ஓடுற. அவனுக்கும் சிரிப்பு தான் வருது. ஸோ அவருக்கு நீங்கள் ஒரு முயல் குட்டி மாதிரி தான் இருக்கீங்க, ஸோ க்யூட் அப்படிங்கிற மாதிரி அவர் உங்களை ரசிக்க நீங்களும் மரண பீதியில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஒன் டே இப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டேவே நீங்கள் கார்டனில் நின்றுட்டு இருக்கும் போது ஏதோ சவுண்டு கேட்க ஓடி வந்து பார்த்தா அந்த லானில் போட்டு ஒருத்தனை இழுத்து வச்சு தரன்னு போட்டு மிதின்னு மிதிச்சு அடித்து உதச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் ஆடி போயிடுறீங்க. சின்ன பொண்ணு தானே, பயமாக இருக்காது. அப்போ தான் உங்களுக்கு புரியுது. அப்படியே கொலை நடுங்குது. என்னதான் பெருசாக தாத்தா மேலே பாசம் சொல்லட்டும் உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனைங்கும் போது அவருக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்கல்ல. தாத்தாவுக்கும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலன்னா இப்படி தான் நடக்குமோ அப்படிங்கிற பயம் வருது. ஸோ அப்படியே கண்ணில் டியர்ஸோட இப்போ திட்டுன்னு ஓடுறீங்க. உங்களுக்கு தான் வாஞ்சின் எங்கே இருக்காரு தெரியாது. அவரோட ரூமுக்கு தான் ஓடுறீங்க நைட்டில். அப்படியே ஓடி போய் கதவை நீங்கள் நாக் பண்ண இந்த நேரத்தில் யார் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து கதவை திறக்க உங்களை பார்த்தது ஒரு நிமிஷம் மனுஷன் அசந்து போகிறாரு. என்னோடது இவ வந்திருக்காளா, அதுவும் இந்த நைட்டில் என்ன தேடி. அவருக்கு உள்ளுக்குள்ளே மனசு குத்தாட்டம் போடுது. உள்ளவா அப்படிங்கிறாரு. நீங்கள் அழுகியும் பதட்டமுமா அப்படியே உள்ளே வர என்னாச்சோ ஏதாச்சோன்னா அவர் பதறி என்னாச்சு, என்ன இந்த நேரத்தில் வந்திருக்க, யார் எதுவும் சொன்னாங்களா, எதுவும் ஆயிடுச்சா அப்படின்னு அவர் பதட்டத்தோட உங்ககிட்ட நெருங்கி அப்படியே உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்ருக்க நீங்கள் அப்படியே டப்புன்னு அவர் காலில் விழுந்துடுறீங்க. என்ன பண்ணுற அப்படின்ட்டு அவரோ பதறி அப்படியே உங்களை தூக்கி விட்டு அப்படியே டோரை வந்து லாக் பண்ண உங்களுக்கு இங்கே திடுக்குன்னு இருக்கு. ஏன் அப்படின்னு கதவை பார்க்க எனக்கு கதவை திறந்து போட்டுலாம் பேச பிடிக்காது, நீ சொல்லு என்ன இப்போ எதுக்கு இப்படி ஓடி வந்த, எதுக்கு கால் நல்லா விழுக்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க நீங்களும் எனக்கு தாத்தாவை அவ்வளோவெல்லாம் பிடிக்காது, அதுக்காக சாகணும்லாம் நினைக்கல, என் தாத்தாவை எதுவும் பண்ணிடாதீங்க, தாத்தாவை நான் ஏன் எதுவும் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்க ப்ளீஸ்
தாத்தாவை எதுவும் பண்ணிடாதீங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. எனக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது. என்னை விட்டுருங்க. என்னால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் ஊருக்கு போயிடுறேன். என்னையும் ஆச்சியும் விட்டுருங்க. நாங்கள் போயிடுறோம் அப்படின்ட்டு சும்மா குழந்த மாதிரி திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லி நீங்கள் கதறிட்டுருக்க. அவருக்கும் செம்மையாக கோவம் தாங்க முடியல. அப்படியே கண்ணெல்லாம் ரெட் ஆகுது. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உரிமை அது வந்து பெருசாக ஒன்றும் அவர் அவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணல. அதுக்கே இந்த சின்ன உரிமைக்கே பயப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் பயந்து நடுங்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து உங்கள் டியோஸ் அப்படியே தொடக்க நீங்கள் அவரையும் பார்க்குறீங்க. அவரும் உங்களை அப்படியே இழுத்து அந்த வாலில் பின் பண்ணி அப்படியே உங்கள் கிட்ட வந்து நெருங்கி நின்று உங்களோட டியோஸ் மெதுவாக தொடச்சிட்ருக்காரு. நீங்கள் பயந்து போய் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன அப்படி பார்க்குற? இங்கே பார், நீ எனக்கு தான் அப்படின்னு அப்படியே முழிக்கிறீங்க. உங்கள் ஹிப்பை அப்படியே ஹோல்ட் பண்ணி என்ன அப்படி லுக் விட்ற அப்படின்ட்டு உங்கள் கிட்ட நெருங்கி வர பயந்து சாகுறீங்க. அப்படியே கால் கையெல்லாம் நடுங்குது. உங்களை பார்த்து சிரிச்சுட்டே உங்கள் கழுத்தில் அப்படியே கிஸ் பண்ண அப்படின்ட்டு நடுங்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு, நீ எனக்கு தான், அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்புறம் நீ சின்ன பிள்ளை மாதிரி அது எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது, புரிஞ்சதா அப்படின்னு உங்கள் ஃபேஸை லிஃப்ட் பண்ணி அப்படியே உங்களை பார்க்குறாரு. நான் சின்ன பிள்ளை தான்டா, என்னை விட்டுடாங்கிற மாதிரி இருக்கு உங்கள் பார்வை. புரியுது, நீ சின்ன பொண்ணு தான். ஆனாலும் கல்யாணம் பண்ணுற வயசு வந்தால் சின்ன பொண்ணு தானே, அதனால் கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அப்புறம் நீ கிராமத்து பொண்ணு, உனக்கே நல்லா தெரியும். நீ இங்கே வந்து இதுக்கு மேலே 2 நாள் ஆக போகுது. நீ இப்படி கல்யாணம் பண்ணாமல் இங்கே வந்து 2 நாள் இருந்துட்டு திருப்பி உங்கள் ஊருக்கே போனால் உங்கள் ஆட்சியை யாரும் தப்பாக சொல்ல மாட்டாங்களா? நல்லா யோசிச்சுப்பார். அப்புறம் உன்னை தான் ஊரில் தப்பாக பேசுவாங்க. யாரோ ஒருத்தன் வீட்டில் கல்யாணம் பண்ணாமல் 2 நாள் போய் இருந்துட்டு வந்திருக்கேன்னு. இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு அவர் அப்படியே உங்களே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு பேச, அவர் ஏதோ உங்களை டீஸ் தான் பண்ணுறாரு. பட் உங்களுக்கு தான் அப்படி சொல்லுவாங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்க. கிராமம் தானே, நாக்கு மேலே பல்ல போட்டு 4 விதமாக பேசுகிறது உறுதி அப்படிங்கிறது தெரியுது. இல்லை இல்லை, ஆச்சிக்கு அப்படிலாம் பேர் வாங்கி கொடுக்கக்கூடாது. தெரியுது இல்லை, அந்த மனுஷன் எல்லாத்தையுமே உங்கள் மேலே சாஞ்சிட்டு உங்கள் கழுத்தில் அப்படியே அப்படியே அப்படின்னு குட்டி குட்டியாக உங்களுக்கே தெரியாமல் கிஸ் பண்ணிவிட்டு அவர் போய்ட்டு பேசிகிட்டு இருக்க. நீங்கள் வந்துட்டு அவர் சொன்னதுலேயே பிரம்ம பிடிச்ச மாதிரி ஒரு வேலை சொல்லுவாங்களோ, பாட்டிக்கு கெட்ட பேர் வந்துருமா நம்மளால் அப்படிங்கிற பயத்தில் தான் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அவர் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இப்படியே இருக்கு, உன்னை குழப்பி வச்சுக்கிட்டா தான் நீ என் கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ புரியுறாரு. எப்போ எண்ணி போகிறதுனாலும் போப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே அமுச்சு வைக்கிறேன். ஆனால் நாளை பின்ன உன் பாட்டியை தான் தப்பாக பேசுவாங்க, உன்னையும் தான். அப்படியே இப்படிலாம் அவங்க கூட போய் இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன்னு நமக்குலாம் நடக்காததெல்லாம் நடந்ததாக சொல்லுவாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவனும் மேலேருந்து கீழே வரைக்கும் உங்களை ஆராய்ச்சி பரவ பார்த்துட்டு உங்கள் வளையல் அப்புறம் வந்துட்டு உங்கள் கழுத்தில் இருக்கிறது பாசி அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்றையாக தொட்டு அவர் அப்படியே வந்துட்டு உணர்ந்துக்கிட்டு ஐயோ எப்படி இருக்கா பாரு, இவ்வளோ சிம்பிளாக விளாட மட்டும்தான் இருக்க முடியுங்கிற மாதிரி அவர் எல்லாத்தையும் பார்த்து ரசித்து அப்படியே வந்துட்டு உங்கள் கிட்ட நெருங்கி உங்கள் ஃப்ளார் வரைக்கும் அப்படியே இந்த பூக்கு வாசனையாக இல்லை இவ மேலே இருக்கிறனால வாசனையாக இருக்கான்னு அப்படியே அவர் அந்த ஆராய்ச்சியில் இருக்க. நீங்களும் இன்னும் இவ்வளோ நேரம் சுயநிலையே வராமல் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. அப்புறமா இது தாத்தா பார்த்த மாப்பிள்ளை தானே, எப்படி இருந்தாலும் நமக்கு கல்யாணம் ஆக போகுது, இவரை பார்த்தாலும் அவ்வளோ மோசமான மாதிரி தெரில, சரி எதுக்கு அதை எதையும் யோசிப்பானே, இவர் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா ஆச்சி நம்மளை இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்ததுலாம் வீணாக போயிடும். ஆச்சிக்கு கெட்ட பேர் தேடி கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே ஆச்சிக்கு தாத்தாவால் மன கஷ்டம், நம்ம வேறு பாரமாக இருக்கக்கூடாது. சரி ஏற்றுக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு இது பண்ணிவிட்டு அப்படியே இப்போ தான் அப்படின்ட்டு நடுங்க. இப்போ நீ யோசிச்சிட்டியா அப்படின்னு இப்போ உங்களை அவரை பார்க்க விடாமல் நல்லா நான் நிமிர்ந்து நின்று யோசிச்சு முடிவு பண்ணிட்டியா, என்ன போறியா, நான் வேணா வண்டிக்கு சொல்லட்டுமா, கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு என்னமோ உங்களை அனுப்பி விடுற மாதிரி சீனை போட இல்லை இல்லை அப்படிங்கிறீங்க. அப்படி வா வலிக்கு அப்படின்ட்டு அப்புறம் அப்படின்னு பார்க்குறாரு. அது அது அப்படின்னு திணறீங்க. அது அப்படின்னு அவங்க லிப்புக்கிட்ட அப்படியே அவரும் வந்து குனிஞ்சு நிற்க அது நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு திக்கி திணறி ஒரு வழியாக சொல்ல அவருக்கோ அப்பா இந்த ஒரு வார்த்தையை அவன் வாயிலேருந்து வாங்க என்னெல்லாம் பாடுபட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அப்படியே வந்துட்டு உங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. உங்கள் லிப்புக்கிட்டே நெருங்கும்போது நான் போகிறேன் அப்படின்ட்டு கூட நான் இங்கேருந்து மறுபடியும் ஓடிடுங்க. அடைச்ச கை கட்டினது வாய் கட்ட மாட்டேங்குதே, சரி சரி விட்டு பிடிப்போம், எப்படியும் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவரும் நிம்மதியாக இருக்கார். பாட்டியோ எங்கம்மா இந்த நேரத்தில் போயிட்டு வர அப்படின்னு கேட்க அவரை போய் பார்த்துட்டு வந்து அப்படிங்கிறீங்க. ஏன் கண்ணு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்க, எல்லாம் ஆச்சு ஒன்றும் இல்லை, அவரை கட்டிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னம்மா சொல்கிற, நேற்று வரைக்கும் எல்லாம் ஆச்சு
எப்படியும் நம்மளும் யாரையாவது பார்த்து எனக்கு நீ கட்டி வைக்க தானே போகிற, இவரை பார்த்தாலும் அப்படி கெட்டவர் மாதிரி தெரியல, அதுவும் இல்லாமல் எத்தனை பேர் கட்டிக்கிட்டா உன்னை கூட வச்சுக்க சம்மதிப்பாங்க, இவர் தான் எதுவும் சொல்லலையே, நீ கூடவே இருக்கலாம் ஆச்சி, அதுக்காகத்தான், அதுக்குன்னு இந்த கூறுகிட்ட மனுஷன் சொல்கிற மாதிரிலாம் இவனை கட்டிக்க முடியுமா அப்படின்னு ஆச்சி ஆரம்பிக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆச்சி அப்படின்னு சொல்ல, ஆச்சியோ பல நாள் வாழ்ந்த மனுஷி, அவனை பார்க்கும்போது தப்பான மாதிரி தெரியல, இருந்தாலும் அந்த இடம் இதெல்லாம் கொஞ்சம் பிரமிப்பாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பயப்படுறாங்க. நீங்களே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு இவனை மீறி எதுவும் பண்ணவும் முடியாது, அவங்களால புரிஞ்சுக்கவும் முடியுது. ஸோ அமைதியாக இருக்காங்க. தாத்தா மேலே தான் அப்பப்போ கோவருது, யோ முருகா உன்னை அப்படின்னு சொல்லி அப்பப்போ போட்டு சாத்த அப்படியே வள்ளி சாவடிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு, சே தெய்வான மாதிரி ஒருத்தி நான் ரெடி பண்ணியிருக்கணும், உன்னை மட்டும் வச்சுருந்து தப்பாக போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்ல, செய்வேன் நீ குடிச்சிட்டு கூத்தடிக்கிறதுக்கு உனக்கு இன்னொருத்தி வேற, இந்த வள்ளியே பெருசு, நானே உன்னை போனா போதுன்னு வச்சுக்கிட்டு இருந்தேன், மற்றவளாக இருந்தால் அடிச்சு விளக்க மாத்தாலே உன்னை எப்பயோ துரத்திருப்பான்னு சொல்லி பாட்டியோ களி ஊற்றுது. ஸோ இப்படி அவங்க கூத்து போயிட்டு இருந்தா அவங்கள வாஞ்சனும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் சைட் அடிக்க மறக்காமல் சைட் அடிச்சிருக்கா. நீங்களும் அந்த வீடு தான் நமக்கு அப்படின்ட்டு இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறோம், பழகிக்கலாம் அப்படின்னு தான் ஒரு இடத்துல நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் 2 டேஸில் மேரேஜ் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத பார்த்து செய்கிறான். பட் உங்களுக்கு தான் பயமாக இருக்குது. ஸோ வந்துட்டு இங்கே அப்படியே அந்த அவன் தோட்டம்லாம் வச்சுருக்கான், வெளியில் பூலாம் நிறைய இருக்குது. ஸோ அதை போய் பார்க்குறீங்க, எவ்வளோ அழகாக இருக்குது, கட்டி தலையில் வச்சு அம்புட்டு அழகாக இருக்கும் அப்படின்னு பூ பறிச்சுட்டு நிற்கிறீங்க. அப்போ அப்படியே மைல்டா, கண்ணன் வரும் வேலை அந்தி மாலை நான் காத்திருந்தேன், சின்ன தயக்கம் செல்ல மயக்கம் அதை ஏற்க நின்றேன், கட்டுக்கடங்கா என்ன அலைகள் ரெக்கை விரிக்கும் 2 விழிகள் கூட பாயும் குறும்புக்காரனவனே அப்படின்னு நீங்கள் பாட்டு பாடிட்டு பூவெல்லாம் பறித்து அப்படியே வந்துட்டு எடுத்துகிட்ருக்க இந்த சாங்கை கேட்டு எங்கேருந்துடா வருது இந்த இனிமையான குரல்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த நம்ம வாஞ்சினும் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிடும். பிகாஸ் நீங்கள் தான் அந்த சூப்பர் சிங்கர் தெரிஞ்சதும் கிட்ட வந்து அப்படியே அவன் நின்று மெய் மறந்து உங்களை பார்த்துட்ருக்க, நீங்களும் பாட்டை பாடிட்டு அப்படியே திரும்ப அவனை பார்த்து ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிடுங்க. இவர் எப்போ வந்தார் அடிக்கிற பாட்டு நீங்கள் திணறிட்டுருக்க, ஓ என்னது இது நல்லா இருக்கே பாட்டு கச்சேரி அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாரு. அது நான் பூ வார்த்தையே வரல, அது எப்படி நான் இல்லாதப்போ அப்படியே சரளமாக பாட்டெல்லாம் வருது, நான் இருந்தால் மட்டும் பேச்சு கூட வராதா அப்படின்னு கிட்ட வராரு. அது காற்று தான் வருதுங்கிற மாதிரி தான் நீங்கள் திணறிட்டுருக்க. அங்கே ஒரு மரத்தோடு வச்சு உங்களை ஹோல்ட் பண்ணிடுறாரு. அப்படியே அந்த பூவோடு சேர்த்து உங்கள் கையும் அப்படியே பிடிச்சிட்ருக்க. உங்களுக்கும் என்ன அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே உடம்பெல்லாம் எதோ பண்ணுது. அந்த மனுஷன் அப்படியே கிட்ட நெருங்கி வராரு. அப்படியே உங்கள் லிப்போட அப்படியே இந்த லிப்பை உரசுற நேரம் டக்குன்னு ஃபேஸை திருப்பிக்கிறீங்க. அப்படியே நச்சுன்னு கன்னத்தில் அப்படின்னு கிஸ் பண்ண அப்படின்ட்டு நீங்கள் அவரையே வெக்கிச்சு போய் பார்க்க அந்த மனுஷனுக்கும் அதுக்குள்ளே கால் வர கரடி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோன் கால் அட்டன் பண்ணி அப்புறம் வர அப்படிங்கிற மாதிரி உங்களை கண்ணாலேயே பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்த்து ஒரு கண்ணை அடிச்சுட்டு போக நீங்களும் ஐயோ அப்படின்ட்டு உங்களுக்கு முதல் முறையாக அவரை பார்த்து முதல்ல ஒரு பயம் தானே இருந்திருக்கும். இப்போது ஷை ஆகுறீங்க, வெக்கப்பட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே ஓடுறீங்க, அந்த பூவை பார்க்குறீங்க, அப்படியே 2 பேர் கையும் சேர்ந்து அந்த பூவை கசக்கி வச்சுருக்கோம், அதை அப்படியே எடுத்து பார்த்து சிரிச்சிட்டு அந்த பூவை எடுத்து இப்போ தலையிலலாம் வச்சுக்கிறீங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன இந்த ட்ரெஸ் எடுக்க அது இதுன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் தயங்குறீங்க ரொம்ப. அப்போ அவர் தான் உனக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க மேலெல்லாம் அப்படியே வச்சு பார்க்கும்போது அவர் கை அங்கே கொஞ்சம் டச் ஆகும்போது ஒரு மாதிரி இருக்கவங்களுக்கு அவரும் தெரிஞ்சு தான் பண்ணுறாரு. ஸோ அவரோட கை கழுத்தில் அப்புறம் உங்கள் ஹிப்பிலலாம் வரும்போது அப்படியே அந்த இடத்த நல்லா வருடுறாரு. உங்களுக்கோ அப்படின்ட்டு சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் திருன்னு முழிச்சிட்டு நிற்க பாட்டியோ என்ன கண்ணு உனக்கு இது பிடிச்சிருக்காமா அப்படிங்கிற மாதிரிலாம் பாட்டி கேட்க ஆச்சி பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சிக்கிறீங்க. அப்போது இந்த பக்கம் வாட்சின் உங்கள் காதில் மட்டும் கேட்குற மாதிரி அப்போது பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு அவர் வேறு மாதிரி கேட்க அப்படின்ட்டு நீங்கள் முழிக்கிறீங்க. அவரும் சிரித்து கண்ணடிக்கிறாரு. உங்களுக்கும் திடீர்னு என்னடா இந்த மனுஷன் இப்போல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் கொஞ்சம் கண்ணியமாக இருந்திருப்பார், இப்போ கல்யாணம் ஆக போது நம்ம பொண்டாட்டிங்கிற உரிமை அவருக்கும் உங்களுக்குமே புருஷங்கிற இது வந்துடுச்சு. இருந்தாலும் தாலி இன்னும் ஏறல, கொஞ்சம் பதட்டம் பயம் அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆச்சின்னு குட்டி போட்ட முயல் மாதிரி அப்படியே வந்துட்டு நீங்கள் முயல் மாதிரி அவங்க பின்னாடியே சுற்றிட்டாலையா இந்த மனுஷனுக்கு தான் இவ ஒருத்தி முயல் குட்டி என் கூட இருந்தா நடி அங்கேயே தான் சுற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேருந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் பிரித்து இழுத்துட்டு வந்து இதை பார் அதை பார் இதெல்லாம் அப்போ போட்டுக்கோ இதெல்லாம் இப்போ போட்டுக்கோன்னு அவரும் சில பல ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துக்கிறார். அதில் சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருக்கு, இதெல்லாமா அப்படிங்கிற மாதிரி முழிக்க இப்போ இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம்
எனக்கு மட்டும் ரூமில் ஸ்பெஷலாக அடிலாம் அவர் பேச ஒரு மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் நான் போடுறதே பெரிய விஷயம், இதில் இது வேறு யாருன்னு இருக்குது உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாகிறீங்க. அதை பார்க்கும் போதே அப்படியே வந்துட்டு கடையில் எல்லாம் வாங்கிட்டு வெளியே போகும்போது உங்கள் ஷோல்டரோடு அப்படியே கையை வச்சு அவர் அணைச்சி பிடிச்சிட்டு உங்களை போகும்போதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வு ப்ளஸ் ஒரு ஷைனஸ் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்குது. அவருக்குமே இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த மனசு அப்படியே தலையை அழுந்து கொதிட்டு அதை அனுபவிக்கவும் செய்கிறார். இத்தனை வருஷம் தனிமையிலே இருந்திருப்பார். யாரை பார்த்தும் வராத ஃபீலிங் உங்கள் மேலே அவருக்கு வருது. ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட இப்படி விழுந்து கிடக்கிறேனடா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மனுஷனுக்கு இருக்குது. அவங்கள கூட்டுக்கிட்டு அந்த ஊரே சுற்றணும்னு ஆசை. இப்போதைக்கு கல்யாணத்துக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படி போக கல்யாணம் ஒன்றும் பெருசாக கிராண்டாக அதே சமயம் சிம்பிள்னும் கிடையாது, நடுத்தரமாக ஒரு அளவுக்கு வந்துட்டு செட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து நல்லா இன்னும் இதானதுக்கப்புறம் ரிசப்ஷன்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. அதுக்கப்புறம் உங்களை யார் என்னென்னு மற்றவங்களுக்கு காமிச்சிக்கலாம். இப்போதைக்கு நெருங்கின அவருக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேர்த்த மட்டும் வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் அடுத்தடுத்து எல்லாம் செய்ய. நீங்களும் வந்துட்டு இப்போ அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களோட சேர்ந்து நல்லா பேசுகிறது மாதிரி உங்களுக்கு சும்மா இருக்க போர் அடிக்கனால நீங்கள் வந்துட்டு கிச்சனில் ஏதாவது வேலை பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த மனுஷனும் யாரும் இருக்காங்களான்னு பார்த்து அப்படியே நைஸாக நீங்கள் தனியாக வேலை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து அங்கே வந்துட்டு உங்கள் ஹிப்பை கிள்றது, உங்களை ஹக் பண்ணுறது, உங்கள் கழுத்தில் பைட் பண்ணுறதுன்னு சேட்டையெல்லாம் பண்ணாலும் நீங்கள் பயந்து பார்த்து நீங்கள் அப்படியே குனிஞ்ச மேனிக்கு நிற்பீங்களே தவிர வாயை திறக்க மாட்டீங்க, பேச மாட்டிங்களோ அப்படின்னு காதுக்கிட்ட வந்து கேட்கும்போது இல்லை அப்போ நான் போட்டுமா அப்படின்னு அவர் நகர் போனால் அது இல்லை அப்போ இருக்கட்டுமா அப்போ சரி போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அழுகிற மாதிரி அங்கே அவரும் சிரிச்சுட்டு உங்கள் கணத்தில் கிஸ் பண்ணி யாரும் வரதுக்கு முன்னாடி ஓடிடுறாரு. அங்கே மெய்டுங்க வந்து நீங்கள் ஆணி அடித்த மாதிரி நிற்கிறத பார்த்து ஏம்மா எது வேணுமா எதுவும் ஹெல்ப் பண்ணுமாலாம் கேட்கும் போது தான் சுயநினைக்க வரீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்படி நகரப்பாங்க. ஐயா உங்களை ரூமுக்கு வர சொன்னார். எது இங்கே படுத்துகிற பாடு பத்தலை நான் அங்கே ஃபெரிகா அப்படின்னு தான் இருக்குது. பயந்து ரூம்குள்ளே வந்தா இந்த டையை கொஞ்சம் எனக்கு கட்டிவிட. இது என்னன்னே தெரியாது, இதை எப்படி நான் கட்டுவேன்? இப்போ பழகிக்கோ, கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நீ தான் எனக்கு பண்ணணும். இது வேறையா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறீங்க. நானே பேசுகிறேன், பேசக்கூட மாட்டியா அப்படின்ட்டு அவரோ அப்படியே வந்துட்டு ஆசையோடு அப்படியே பார்க்க அதெல்லாம் பேசுவேன், என்ன பேசுகிறேன்னு தான் தெரில அப்படின்னு திணறீங்க. சரி நான் உனக்கு பாடம் எடுக்கிறேன் இப்போது இதை அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு எப்படி டை கட்டணும்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அதே மாதிரி நீங்கள் இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு நீயே கட்டியிருக்கலாம், என்ன ஏன்டா கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா. அந்த மனுஷனை விடுற மாதிரி இல்லை. இந்த நேரத்தில் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலாமே அதான் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்ல ஆனால் நீங்கள் தான் முழிச்சு பார்க்குறீங்க. சிரிப்பாக இருக்க அவருக்கு. இப்படி பார்க்காதடி கடிச்சு வச்சிட போகிறேன் அப்படின்ட்டு அவரோ உங்ககிட்ட பேச தீ அப்படின்ட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ இப்படியே கொஞ்சம் சில சீண்டல்கள் இப்படியும் வந்துட்டு மொதல் நாள் வந்து மெஹந்தி, நெக்ஸ்ட் டே உங்களுக்கு மேரேஜ். ஸோ வந்துட்டு ஹாப்பியாக தான் இருக்கீங்க. ரொம்ப பெருசாக ஹாப்பி இல்லாட்டியும் இந்த மனுஷன் இந்த 2 நாளில் கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்கக்கிட்ட ஒரு நம்பிக்கையை வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரி இவர் நம்மளை நல்லா பார்த்துக்குவாருன்னு ஒரு இதில் அப்படியே வந்துட்டு நீங்கள் அவர் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸில் அவர் கொடுத்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே தேவதை மாதிரி இருக்கீங்க. உங்கள் பாட்டியோ என் கண்ணு ராசாத்தி என் கண்ணே பட்டுடும் போல இருக்குது ஆச்சி அப்படின்னு அவங்கள ஹக் பண்ணியால கூட தாண்டா இருப்பான் ஆச்சி வா என் புருஷன் வாழ்நாளே செஞ்ச ஒரே நல்ல காரியம் இது மட்டும்தே அப்படின்னு சொல்லிட்டு என் முருகா இதே ஒரே காரணத்துக்காக நான் அடிக்காம விட்றேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்ல போடி இத்தனை நாள் போட்டு வெறும் வத்துட்டு பேச வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோ ஏதோ ஒன்று எப்படியோ நம்ம தலை தப்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் நிற்கிறாரு. ஸோ கூட்டிகிட்டு வந்து வள்ளி பாட்டியோ அப்படியே உங்களை வந்து அப்படியே அவன் பக்கத்தில் உட்கார வைக்க அப்படியே வந்துட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரு வாஞ்சின். அந்த மனுஷன் அந்த பட்டு வேஷ்டி சட்டையில் கம்பீரமாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அந்த மனுஷனும் அப்படியே வெள்ளைன்னு இருக்கிறதுக்கு செம்மையாக இருக்கார். இந்த மனுஷன் இருக்கிறதுக்கு நாம் கம்மி தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க. பட் அவருக்கும் சொல்லக்கூடாது என் முயல் குட்டி செம்ம அழகு அப்படின்னு அவர் உங்களை ரசிக்கிறாரு. நீங்கள் அப்படியே இதை குனிஞ்ச தலை நிமிராமல் இருக்க அவர் வந்து தாலியை கொண்டு கழுத்துக்கிட்ட வச்சு கட்டவா அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன்லாம் கேட்க புதுசாக இருக்குது. டே மாட்டேன்னு சொன்னப்போ என்னை விடாமல் பிடிச்சி வச்சுட்டு இப்போ கட்டவான்னு கேள்வி வேறையாங்கிற மாதிரி நீங்கள் அப்படின்னு அப்பயும் தானா அப்படின்ட்டு அவர் சிரிச்சுட்டே அப்படியே தாலியை கட்டுறாரு. மெட்டி அடுத்தடுத்த சடங்குகள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் பண்ணுறாரு. ஸோ நல்லபடியாக கல்யாணமும் முடியுது. அடுத்ததாக என்ன அவரோ ரொம்ப எதிர்பார்ப்போட அப்படியே வந்துட்டு ரூமில் இருக்க இங்கே உங்களுக்கு தான் ஒருத்தரில் எடுக்குது ஐயோ அப்படின்னு ஆஸ் யூஸ்வல் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிறது தானே. கல்யாணம் முடிஞ்சால் அடுத்த ஃபர்ஸ்ட் நைட்டு அதை நினைக்கும் போதே அதுவும் இந்த மனுஷன் சும்மாவே வந்துட்டு சீண்டிக்கிட்டே கிடந்தவர் இப்போ என்னெல்லாம் பண்ண காத்துட்ருக்காருன்னு ஒரு பீதியிலேயே பாட்டி வந்து பால் சம்பா கொடுக்க ஆச்சி அப்படின்னு பார்க்குறீங்க. கண்ணு உனக்கு நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்ததில்ல, இதுக்கப்புறம் நீ தான் கண்ணு புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படி எப்படின்னு சொல்லி பாட்டியும் கொஞ்சம் வந்துட்டு நல்லதுக்கு இதெல்லாம் சொல்லி பார்த்து பதுசாக நடந்துக்கடா அப்படின்னு அமுச்சு வைக்க சரியாச்சி அப்படின்னு ஆச்சியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு வரீங்க. பயந்து ரூம்குள்ளே வந்ததுக்கு பயமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஆளே இல்லை. எங்கே போனார் இவர்
ஆளையே காணோம் அப்படிங்கிற மாதிரி சுற்றி ரூமை பார்த்துட்டு அப்படியே அந்த பால் சம்பு கொண்டு வந்ததை ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்படி திரும்பி பார்க்குறீங்க. அங்கே ஃபோட்டோஸ்லாம் இருக்கா அவரோடது. அதுலேயும் வந்து கம்பீரமாக கோட் ஷூட்டில் நிற்கா. மூஞ்சி பார்த்தா அவ்வளோ வந்து ஒன்றுமே தெரியாத அப்ராணி பயபுல மாதிரி இருக்குது. அந்த தெய்வீக கலை மகளா அது அப்படியே இருக்குது. பார்க்குறதுக்கு இவ்வளோ அமைதியாக இருக்கார். ஆனால் ஏன் இப்படி இருக்கார்? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்ருக்கீங்க. உங்கள் மண்டைக்குள்ளே அதெல்லாம் ஓட பேனை அவரையே பார்த்து வெறிக்க நீங்கள் பார்த்துட்ருக்க. அந்த மனுஷனை ரெஃப்ரெஷ் ஆக போயிருப்பார். ஸோ அப்படியே வந்துட்டு டவலோட அப்படியே பாடியில் தண்ணி சொட்ட அதே அப்படியே வந்து கட்டு மஸ்தான மேனியோட அப்படியே வராரு. அவர் வந்துட்டு அப்படியே உங்களே பார்க்க நீங்கள் ஃபோட்டோவே பேனை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து கிட்ட வந்து உங்கள் காது கிட்ட அங்கே பார்த்து சைட் அடிச்சது போதும் இங்கே ஹீரோ நிற்கிறேன் அப்படியே இங்கே கொஞ்சம் பார்க்குறது அப்படிங்க திடீர்னு காது கிட்ட சத்தத்தில் பயந்து போய் அப்படியே டக்குன்னு திரும்புறீங்க. பார்த்தா அதுக்கு மேலே ஆள் அசர் அடிக்கிற அழகில் அந்த மனுஷன் அப்படியே வந்துட்டு ஒரு டவலை மட்டும் கட்டிட்டு வந்து நின்று 6 பேக்கை காட்டிட்டு அப்படியே நிற்க தண்ணி சொட்ட அவரை பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் உருன்னு அவரையே பார்த்துட்ருக்கு. அந்த மனுஷனும் இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட அப்படியே மேலே ஒழுகிற மாதிரி வர நீங்கள் பயத்தில் அப்படியே பின்னாடி போகிறீங்க. ஸோ ஒரு டேபிள் இருக்குது, அதில் அப்படியே நீங்கள் சாய உங்கள் மேலே அப்படியே மோதிட்டு வந்து அந்த மனுஷன் நிற்கிறாரு. இவ்வளோ நாள் செல்ல சீண்டல்கள் கூட இவ்வளோ பயந்ததில்லை. அவர் திடீர்னு அப்படி தன்னோட ஃபுல் பாடி மேலே போடவும் இங்கே உங்களுக்கு ப்ரெஷர் ஆன மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறீங்க. கை காலெலாம் உதறல் எடுக்குது. அவரும் வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ அழகாக இருக்கடி என் பொண்டாட்டி, இந்த முயல்குட்டி எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு அவரோ குறுன்னு அவங்கள அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு உங்கள் செஸ்ட்டு மூச்சு இறங்க அப்படியே நீங்கள் நின்றுட்டுருக்க. அப்படியே அவரோ அப்படியே குனிஞ்சு அவங்களோட செஸ்ட்டில் அப்படியே நடுவில் அப்படியே அப்படின்னு அழுத்தி ஒரு கிஸ் பண்ண அவ்வளோதான். இவ்வளோ நேரம் இருந்த தைரியம்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. அடுத்து என்ன பண்ணுவாருங்கிற பயம். அப்போ அப்படியே ப்ரெஷர் அதிகமாகி அப்படியே வாங்கிடுறீங்க. அந்த மனுஷனோ நிமிந்து பார்க்க நீங்கள் அப்படியே வாங்கி கிடக்க ஒவ்வொருத்தி அப்படின்னு அப்படியே கையில் தூக்கிட்டு முயல்குட்டி நாடி டிப்பாக ஒரே ஒரு கிஸ் தான் கொடுத்தேன், அதுக்கே வாங்கிட்டேன், எனக்கு எவ்வளவோ இருக்கே என் முன்னாடி அதுக்கெல்லாம் தாங்குவாள தெரில அப்படின்னு அந்த மனுஷன் புலம்பிக்கிட்டே வந்து பெட்டில் அப்படியே படுக்க வச்சுட்டு அப்படியே உங்கள் மேலே பெட்ஷீட் போர்த்தி அவரும் கூட படுத்துக்கிறாரு. அவங்கள ஒன்றும் பண்ணல, அழகாக ஹிப்போட ஹோல்ட் பண்ணி இப்படி என் கூட என் முயல்குட்டி இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மனுஷன் தூங்கியிருக்க. காலையில் உங்களுக்கு முன்னாடி அவர் எழுந்துட்டார். நீங்களோ அப்படியே ஒரு வழியாக கண்ணை கசக்கி அப்படின்னு எழுந்து டக்குன்னு இப்போ தான் முழிச்சதும் எங்கே இருக்கோங்கிற நினைப்பே வருது. அப்படின்னு பயந்து போய் இப்போ தான் உங்களை அப்படியே பார்க்குறீங்க. ட்ரெஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. அவடா அப்படின்னு இருக்குது உங்களுக்கு. இப்போ தான் கவனிச்சுக்கிட்டே அங்கே வாட்சன் வந்து வரும். பயப்படாத அப்படிங்கும் தூக்கி வரப்படுது. அது அப்படிங்க மேடம் அப்படியே பார்க்கும் போதே தெரியுது எந்த சேதாரமும் ஆகலை, தைரியமாக இருக்கலாம் அப்படிங்க. இல்லை அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பாரு, உனக்கு இந்த கல்யாணத்தில் பிடிக்காம கூட நீ பண்ணியிருக்கலாம், ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்குன்னு உடனே லவ் மேலே பாய்வேன்னு பயப்படாத. நான் அவ்வளோ கேவலமானவன் இல்லை, உன் அனுமதியோட மட்டும்தான் உன்னை தொடுவேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்குது. ஸோ வந்துட்டு எப்படியும் தன்னோட பர்மிஷன் இல்லாமல் நம்மளை தொடமாட்டாருங்கிற ஒரு தைரியம் வருது. அதுக்கப்புறம் என்ன 19 வயசு இருந்தாலும் சின்ன பொண்ணு தானே. ஸோ வீட்டுக்குள்ளே வந்துட்டு அதுவும் கிராமத்தில் வளர்ந்து நீங்கள் முயல்குட்டி மாதிரி தான் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு பாட்டி வந்துட்டு ஊர் கிளம்புறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. ஆச்சு போவதாச்சு இங்கே இரு ஆச்சு அப்படின்ட்டு நீங்கள் ஆளை அவங்களும் வந்துட்டு இல்லை கண்ணு எனக்கு போட்டபடி கிடக்கல கண்ணு, கொஞ்சம் தாத்தா வாங்கின கடன்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது ஆச்சி, அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன் கண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி விட்டு போகிறேன். ஆக்சுவலி அவங்களுக்கு என்னென்னா அவங்க கூட இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாட்சனோட ஒட்ட மாட்டீங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு பேத்தி வந்து இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கா, இன்னும் வந்து சேர்ந்து வரலாம். அந்த அளவுக்கு தெரியாதவங்களா கூட இருந்தோம்னா அவங்க நம்ம பின்னாடியே தான் அலைவா. இந்த மனுஷன் மேலே உயிரை வச்சிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பார்த்துக்கிட்டதை பார்த்தாலே அந்த பாட்டிக்கு வந்து நல்ல வாழ்க்கை தான் நம்ம பேத்திக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம புருஷன் செஞ்ச ஒரே நல்ல காரியம் இதான்ட்டு இந்த ஆளையும் இங்கே விட்டு வைக்கக்கூடாது. இவன் வந்துட்டு உங்கள் பேரை சொல்லியே ஏதாவது இன்னும் சுரண்டிட்டு இருப்பார். இன்னும் வந்து தாத்தா திருந்தலை. அதனால் வந்துட்டு வாட்சன்ட்டையும் உங்கள் தனியாக பேசியிருப்பாங்க தனிப்பட்ட முறையில். இந்த ஆளை கொஞ்சம் திருத்தணும்னா நான் தனியாக கூட்டிகிட்டு போய் வச்சு கொஞ்சம் மொக்கி எடுத்தால் தான் சரிப்பட்டு வரும். இது காலமான கடைசியில் கூட திருந்த மாட்டேங்குது, நான் கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. என் பேத்தியை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கிங்க, நம்பிக்கை இருக்குது தம்பி, பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வாட்சனும் அவரும் வந்துட்டு மறுத்திருப்பார். ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கேயே இருக்கலாமே, எதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை தம்பி கடமை முடிஞ்சு போச்சு, பேத்தியை கட்டி வைக்கணும், கட்டி கொடுத்துட்டேன் அவ்வளோதான், அதுக்குன்னு அப்படியே விட்டுற மாட்டேன், நான் அப்பப்போ வருவேன். இருந்தாலும் வந்துட்டு இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா அவள் வந்துட்டு சின்ன பொண்ணு, உங்ககிட்ட ஒட்ட மாட்டான், நான் போனால் தான் அவளுக்குன்னு இங்கே யாரும் இல்லைங்கும் போது உங்ககிட்ட கண்டிப்பாக பேசுவா அப்படின்னு அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்குன்னே பாட்டி கிளம்ப அவனுக்கும் புரியுது. இருந்தாலும் இவ்வளோ அவசரம் வேணுமாங்கிற மாதிரி கேட்டாலும் பாட்டி வந்துட்டு நான் கிளம்புறேன்னு ஒத்த கால நிற்கவும் சரின்றதான். ஸோ வந்துட்டு பாட்டியும் தாத்தாவும் கிளம்பிடுறாங்க. நீங்களும் ஆச்சின்னு அழுதுட்டுருக்க அவங்கள பார்க்கும்போது அவனுக்கு இதாக இருக்குது. ஸோ அவங்க அப்படியே ஹக் பண்ணி கண்ணில் டியோசலாம் அல்லாத நான் இருக்கல, உன் பாட்டிக்கு ஏதோ வேலையா அதெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்த
ம் அப்படின்னு குழந்த மாதிரி தலையாட்டுறீங்க. ஸோ சாப்பிடாம உம்முன்னு உட்காந்துருந்தா கூட அவனே உங்களை கூப்பிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடெலாம் எடுத்து வச்சு உங்களுக்கு ஒரு நேரம் ஊட்டி கூட விடுறான். குழந்தை எப்படி பார்த்துக்குவாங்க அதே மாதிரி தான் உங்களை பார்த்துக்கிறான். உங்களை வந்து ஒரு பெரிய மனுஷி மாதிரிலாம் அவனுக்கு ட்ரீட் பண்ணவே முடியல. ஏன்னா நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இந்த வேலை செய்து பூஜை பண்ணுறது இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதை தான் பார்க்க அவனும் உங்களை வந்து துரும்ப கூட நகர்த்த விட மாட்டேங்கிறான். நீங்கள் தான் எனக்கு இங்கே இப்படியே இருக்க ஒரு மாதிரி இருக்குது, ஏதாவது செய்கிறேனேன்னு கஷ்டப்பட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சா அவனும் வந்துட்டு எதுக்கு வேலையெல்லாம் பார்த்துட்டு நீ வேணால் படிக்கிறியா, நான் படிக்க வைக்கிட்டா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கும் அப்படியே எதை படிப்பா அப்படின்னு மறுபடியும் பதட்ட ஆக்குறீங்க. பதறாத படிக்கிறியான்னு தானே கேட்டேன். இதுமா இங்கே போய் குண்டு வைண்ட மாதிரி ஏன் அப்படி பதற? இல்லை எனக்கு அவ்வளோவா படிப்பெல்லாம் ஏறலைங்க மண்டையில், அதனால தான் நானே நின்றுட்டேன். ஆச்சு அப்பயே படிக்கலாம் சொன்னாங்க தான், எனக்கு ஏறலை, என்னை விட்டுருங்களேன், நான் இப்படியே இதே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி உனக்கு எது இஷ்டமோ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி விட்டுறான். ஆனால் உங்களை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க கவனிக்காமல் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அந்த பூ கட்டுறது, அப்புறம் பாட்டு பாடுறது, சமைக்கிறது, இதுதான் ரொம்ப பிடிக்கும். இதையெல்லாம் நீங்கள் செய்யும்போது அவனும் அதை ரசிக்கவும் செய்கிறான். அவர் வந்துட்டு அவளை சில்மிஷம்லாம் பண்ணுவார். எப்போ கல்யாணம் முன்னாடி எப்படி பண்ணுவார் அதே மாதிரி தான் சமையல் பண்ணிட்டு தான் அந்த ஹிப்பை கிள்றது, யாரும் பார்க்காத போது கன்னத்தில் கிஸ் பண்ணுறது, அப்படி வந்துட்டு கழுத்தில் கிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பார்க்குறது அதெல்லாம் செய்வார். அது மாதிரி நீங்கள் சமைச்சிட்டு இருக்கும்போது அப்படியே உங்களுக்கு வந்துட்டு ஸ்வெட் ஆகிட்டுருக்கு. அந்த மனுஷன் அப்படியே வந்து அப்படியே அவரோட நாக்கால் அந்த இடத்த அப்படியே லிக் பண்ண ஒரு நிமிஷம் பதறி போய் திரும்பி பார்க்க நான் தான் அப்படிங்கிறாரு. உங்களுக்கும் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க, இவர் ஏன் இப்படி பண்ணுறாருங்கிற மாதிரி தான் பார்க்குறீங்க. சிரிச்சுட்டே ஐஸ் வாட்டர் எடுத்து வெரி டேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு போக அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சில சில்மிஷங்கள்லாம் பண்ணிட்டு பாரு, உங்களை ஒரு ஒய்ஃபாக உணர வைக்கிறாரு. உங்களுக்குமே அவர் என் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற உணர்வெல்லாம் இருக்குது. அந்த பவுண்ட்ரிக்குள்ளே வந்துட்டீங்க, இருந்தாலும் வந்துட்டு ஏதோ ஒன்று தடுக்குது. ஸோ வந்து சின்ன பொண்ணு மாதிரி தான் இன்னும் பிஹேவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. சரி உங்களோட இதை விட்டு நீங்களே இப்போ வருவீங்கன்னு இப்போ வெயிட் பண்ணலான்னு அந்த மாதிரி அப்படியே இருக்கும்போது நீங்கள் எல்லாரோடையும் வந்து இந்த சொந்தக்காரங்க மாதிரி எப்படி ஆச்சிட்ட பேசுகிறீங்க அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்களாம் அக்கா அண்ணன் மாமா அத்தைன்ட்டு இருக்கிற மேடுக்கிட்ட எல்லாம் நல்லா பேசுவீங்க. எல்லாட்டையும் ஜாலியாக பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு இந்த பூவை கட்டி அவங்களுக்கும் சேர்த்து தலைகளை வச்சு விடுறது, அவங்க பசங்களையும் வந்துட்டு கூப்பிட்டு சாக்லேட் கொடுக்குறது, இது மாதிரி என்ன செஞ்சாலும் அவங்களுக்கும் சேர்த்து செய்கிறது. இப்படி தான் ஜாலியாக இருக்கும் போது அவர் வெளியிலேருந்து இன்னும் வரலன்ட்டு நீங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து பேசிக்கிட்டே அப்படியே பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மனுஷன் வந்துட்டார், அதை கூட நீங்கள் கவனிக்காமல் அவரும் கையை கட்டி நின்று உங்களையே அப்படியே பார்த்துட்டு இருக்க. இதை மெய்டெல்லாம் அங்கே கவனிச்சுட்டு சிரிச்சுட்டே அவங்க சரி பாப்பா தம்பி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு எல்லாரும் நகர்ந்து போக இப்போ தான் நீங்களும் கவனிக்கிறீங்க ஐயோ அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த மனுஷன் அப்படியே கிட்ட வர நீங்கள் தலையை குனிஞ்சு அப்படியே வெக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி கிட்ட வந்து வர உங்கள் நாடியை பிடிச்சி அப்படியே தூக்கி எனக்காக ஒரு பாட்டு பாடுவியா அப்படின்னு கேட்குறாரு. புருஷன் கேட்டு நான் சொல்லுவீங்களா? அதுவும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் வர ஆரம்பிச்சிருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு பாட ஆரம்பிக்கிறீங்க. பூவாசம் தென்றலோடு சேர வேணமே, ஆண் வாசம் தொட்டிடாத தேகம் மௌனமே, தாய்ப்பாசம் 10 மாதம் பாரம் தாங்குமே, வாழ்நாளில் மிச்ச பாரம் காதல் ஏந்துமே, நீண்ட நாள் கண்ட கனவு தீரவே தீண்டுவே இந்த இளமை ஊறவே, நீ இல்லாத நிலவும் எனக்கு தொலைவே, கண்ணன் வரும் வேலை அந்த மாலை நான் காத்திருந்தேன், சின்ன சின்ன தயக்கம் செல்ல மயக்கம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட அந்த மனுஷன் அப்படியே உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி கிட்ட இழுக்க ஒரு நிமிஷம் அப்படின்னு நின்றுத்தி அப்படியே பாட்டை நிறுத்திட்டு அவரே பார்க்குறீங்க. முயல் குட்டி அப்படின்னு அந்த மனுஷன் அப்படியே கிட்ட நெருங்கி உங்களை எப்போ அப்படியே கிஸ் பண்ண வராரு. உங்கள் மனசுலையும் படப்படன்னு அடிச்சுக்குது, அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு நிற்கிறீங்க. உங்களுக்கு இவ்வளோ நாள் இல்லாமல் அவரை கிஸ் பண்ணணும்னு அந்த ஏக்கத்தோடு தான் நீங்களும் இருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து அம்மா அப்பா கிடையாது, தாத்தா பாட்டி தான். அதுலேயும் தாத்தாக்காரங்கிறவன் பேருக்கு தான் தாத்தா போட்டு 6 வயசு வரைக்கும் டார்ச்சர் தான் பண்ணியிருப்பான். டார்ச்சர் மீன்ஸ் வந்துட்டு பெருசாக இருந்தாலும் குடிச்சிட்டு வந்துட்டு வேலை வாங்குறது, இதுதான் பெருசாக அவங்கள படிக்க வைக்கணும் அதெல்லாம் அந்த அண்ணாலாம் கிடையாது. பாட்டுக்கு இருந்தது கூட இந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ அப்படியே வளர்ந்த உங்களுக்கு இந்த மனுஷன் என்ன நம்ம செஞ்சுட்டோம், நம்மளை தங்கமாக தாங்குறானே, ஒரு வேலையை பார்க்க விடலை, அப்படியே வந்துட்டு உள்ளங்கையில் வச்சு தாங்குறான். இத்தனைக்கும் அவனுக்காக நீங்கள் எதுவுமே ஒரு துரும்ப கூட கிள்ளி வச்சதில்லை. அப்படி இருக்கும் போது ஒருத்தன் நம்மளை இப்படி பார்த்துக்கிட்டா யாருக்கு தான் வந்துட்டு, அதுவும் கழுத்தில் தாலி கட்டி உரிமையோட பொண்டாட்டின்னு வச்சுருக்கோம். அப்படி இருந்தும் கூட அவன் வந்துட்டு செல்ல சீண்டல்கள் தவிர உங்ககிட்ட இன்னும் நெருங்கி முழுசாக அவங்கள உரிமையோட எடுத்துக்கலை, எதுவுமே உங்களை பண்ணலை, உங்களோட மனசுக்காக வெயிட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே மனசும் மாறிச்சு. இப்போ கேட்டால் கூட அவங்களோட
இதயத்தை கழட்டி கொடுக்குற அளவுக்கு அவர் மேலே உங்களுக்கு ஒரு பாசம் வந்துருச்சு. ஸோ அந்த கிஸ்ஸை எதிர்பார்த்து நீங்களும் இருக்க டக்குன்னு கரடியாக ஃபோன் வர கடுப்பாய் அவரும் அப்படியே வந்துட்டு ஃபஸ்ட்டு காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப உங்ககிட்ட நெருங்க வர நீங்கள் வெக்கப்பட்டுட்டு அப்படி நின்றுட்டுருக்க திரும்ப உங்கள் கால் ஓயாமல் அடிக்குது. ஸோ அவருக்கும் புரியுது, ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் மட்டும்தான் இப்படி அவருக்கு வந்து ஓயாமல் கால் பண்ணாங்க வந்து இந்த நேரத்தில், இல்லாட்டி டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டானுங்க, அவனுங்களே முடிச்சு விட்ற மாதிரி தான் நம்மளே கூப்பிட போகிறானுங்கன்னு அவரும் வந்துட்டு டக்குன்னு அப்படின்ட்டு அப்படியே சாரி அப்படின்னு உங்ககிட்ட சாரிலாம் இதுக்காக கேட்டுட்டு அப்படியே கால் அட்டன் பண்ணி பேசிவிட்டு அவர் நகர உங்களுக்கு தான் புஷ்ஷுன்னு ஆயிடுது. அந்த மனுஷனும் அப்படின்னு விவரம் கேட்குறாரு. அவனுக்கு வந்து நீங்கள் வந்தாகணுங்கிற மாதிரி சொல்லவும் சரி மிஷன் அவனுங்களே பார்த்துக்கிற மாதிரி தான் கூப்பிட்டுக்க மாட்டானுங்க, சரி வரேன் அப்படின்னு கால் கட் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. உங்கள் மூஞ்சிலையும் அந்த ஏக்கம் அப்படியே தெரியுது. அவரும் கிட்ட வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் அன்கிஸ் பண்ணிவிட்டு சாரிடி பேபி வெயிட் பண்ண முயல்குட்டி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு போகும்போது கூட அவர் சொல்லிட்டு தான் அந்த இடத்த விட்டு போகிறாரு. அவர் போகிற வரைக்கும் அவர் ஏன் நின்று அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. சரி அவர் போனதும் உள்ள போயிடலான்னு பார்த்தா டக்குன்னு யாரும் அவங்கள அங்கே அவர் வீட்டில் வந்து அது இது தானே கார்டாக தானே நின்றுட்டு இருப்பீங்க. ஸோ அங்கே வந்துட்டு போதர் மாதிரி அதுக்குள்ளேருந்து ஒருத்தன் பிடிச்சவங்க அப்படியே இழுக்கிற மாஸ்க்லாம் போட்டுட்டு ஒரு நிமிஷம் பயந்து கத்த போக்க அப்படின்னு வாய் அப்படியே வந்துட்டு சத்தம் போடாது அப்படிங்கிற மாதிரி சேர்க்கிட்டு அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றதமாக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பேச ஏன்னா ஏன் வாழ்க்கையா ஒன்றுமே புரியல உங்களுக்கு. நீங்கள் ரொம்ப வெள்ளந்தி, அவ்வளோ படிப்பறிவும் இல்லை. ஸோ கிராமத்து பொண்ணு எதுவுமே தெரில, யார் எது சொன்னாலும் நம்புகிற ஆள் தானே. ஸோ அந்த ஆளும் அப்படியே வந்துட்டு இதை பாருமா ஃபஸ்ட்டு இதை பாரு அப்புறம் முடிவு பண்ணுங்கிற மாதிரி ஒரு வீடியோ காட்டான். அதை வந்துட்டு நம்ம வாஞ்சின் வந்து ஒரு பொண்ணை அடின்னு அடித்து கொள்கிற மாதிரி, அந்த பொண்ணு ஒன்று ரொம்ப ஏஜ்லாம் இல்லை, ஒரு 25-30 தான் இருக்கும் ஏஜ். ஸோ அந்த பொண்ணை அடித்து கொள்கிற மாதிரி உங்களுக்கும் இங்கே பதறுது. ஏற்கனவே பார்த்துருக்கீங்க கண்ணால் ஆளுங்க அடிச்சிருக்காங்க, அப்போது இதோ அவர் அடிச்சிருக்காரா அப்படின்னு அந்த அடி வாங்குற பொண்ணை பார்த்தா பாவமாக இருக்குது. ஸோ எதுக்குடா அடிக்கிறாரு ஒன்றும் புரியல. அப்படியே நீங்கள் பயந்து பீதியில் இருக்க அவனும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி என்னடா மறைச்சு வச்சுருந்தீங்கன்னா பொண்டாட்டியை எங்களால் கண்டுபிடிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி சரியான ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே அந்த ஆளோ அந்த வீடியோவை காமிச்சது மட்டும் இல்லாமல் இது வாள் இந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டது, உன் புருஷன் இந்த பொண்ணை இந்த தப்பாக யூஸ் பண்ணிட்டாருமா, அந்த பொண்ணு மாசமாயிடுச்சு, அதை சொன்னதுக்கு அவர் குழந்தை இல்லைன்னு அந்த பொண்ணை போட்டு அடித்து கொன்னுட்டாங்க. உங்களால் நம்பவே முடியல ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போ வரைக்கும் தாலி கட்டின பொண்டாட்டி உங்ககிட்டயே அவர் வந்துட்டு அப்படியே அத்துமீறாமல் இருக்கிற மனுஷன் எப்படி அப்படியே நீங்கள் இல்லை நான் அப்படின்னு இவ்வளோ யோசிக்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்னம்மா நான் சொன்னதை நம்பலையா, இந்த பொண்ணு இந்த வீட்டில் வேலைக்கு தம்மா இருந்துச்சு, அந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, உனக்கு நம்பிக்கை இல்லைனா நீங்கள் இருக்கிற யார்கிட்ட வேணாலும் கேட்டுப்பார் அவங்க கூட சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு வந்தாலும் சொல்ல ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. இப்போ கூட உங்ககிட்ட நீ கிராமத்து பொண்ணுமா தாலி கட்டாமல் தொட விட மாட்டில, அதனால தான் கட்டியிருக்கான், மற்றபடி ஒன்றும் இல்லை, உன்னையும் கூட இந்த மாதிரி பண்ணலாம், நீ மட்டும் வலிக்கு வரலன்னா உன் தாத்தா பாட்டியும் கொண்டுருவான். ஏற்கனவே தாத்தாவை கொண்டுருவேன்னு சொல்லி தானே கல்யாணத்துக்கு இது பண்ணான். அவன் ஆக்சுவலி கல்யாணம் பண்ணிக்கிறதா கேட்டிருப்பான், அவங்க தாத்தா பேத்தியக்காரன் தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணாட்டா எங்கே கொண்டுருவானோங்கிற பயத்திலே உளறியிருப்பான். ஸோ வந்துட்டு அவனை மஸ்ட்டு மிரட்டணும்னு நினச்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு தாத்தாவை அவன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் அதெல்லாம் அவங்க மண்டையில் உரைக்கல. இப்போதைக்கு இவன் சொன்னதும் உடனே அதான் கிளிக் ஆகுது. ஒரு வேளை இருக்குமோ, ஏன்னா மாஃபியாலையா எப்படி நம்புறது அப்படிங்கிற பயம்லாம் வருது. ஏன்னா நாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய கலரோ அழகோ இல்லை சொத்து பத்து எதுவும் கிடையாது, நம்மளை கல்யாணம் பண்ணி கூட வச்சுருக்கான்னா ஏதோ இருக்குமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்குள்ள உறுத்த ஏதோ இப்போ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு இந்த ஆள் சொன்னதை பூரா நம்பிடுறீங்க. உங்களுக்கும் அப்படியே வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த அளவுக்கு தானே யோசிக்கும் மூளை. அப்படியே வந்துட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்க அந்த அளவு யோசிக்கிறா. சரி அப்படின்ட்டு இங்கே பாருமா நான் சொன்னதான் உண்மை, அந்த புள்ள பாவம் வேலைக்கு வந்தது இப்படி ஏமாற்றி வயிற்றில் புள்ளையை கொடுத்து கொன்னே போட்டாங்க அப்படின்ட்டு அவர் எதாவது சொல்ல சரி அதுக்கு நான் என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இப்போ கேட்ட பார்த்தியா இது கரெக்டு, இந்த மாதிரி ஆளெல்லாம் வெளியில் விடக்கூடாதுமா, உன்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை பாதிக்கப்படும், நீ ஒரு நல்ல பொண்ணாக தெரியல, அதான் உன்கிட்ட உதவி கேட்கலான்னு. இங்கே பாருமா இந்த மாதிரி இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் பாவம் இல்லையா, அதுங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கட்டும், நீ இந்த சிப்பை மட்டும் உன் புருஷனோட சட்டையில் எப்படியா தெரியாமல் வச்சிருமா, இதை வச்சுட்டினா போதும், அவரை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவோம், மற்றதெல்லாம் போலீஸ் பார்த்துக்கும், வேறு ஒன்றும் இல்லை, உன்னையும் தொந்தரவு பண்ண மாட்டான், உங்கள் தாத்தா பாட்டி உயிரோடு இருப்பாங்கன்னு அப்படியே வந்துட்டு அவன் நல்லவன் மாதிரியே பேச நீங்களும் ஓ அப்படியா இதை வச்சுட்டா அவரை போலீஸ் பிடிச்சிருமா அப்படின்னு கேட்குறீங்க. அதனாலும் மனசுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்தல் இருக்க தான் செய்யுது. சிப்பை கை நீட்டி வாங்க மாட்டேங்கிறீங்க, ஏதோ உள்ளுக்குள்ள தடுக்குது. அப்படியே நீங்கள் யோசிச்சிட்டே இருக்க என்னம்மா நீ இப்படி யோசிக்கிற, சரிப்போ உன் விதி அவ்வளோதான், தாத்தா பாட்டி போய் சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி பேச இல்லை கூட பாருமா நீ நம்ப மாட்டேங்கிற, இதே உன் தாத்தா பாட்டி இருந்திருந்தா அவங்கக்கிட்ட பேசி அதெல்லாம் புரிய வச்சுருந்துருப்பேன், அவங்களையும் அவன் தான் பிளான் பண்ணி அனுப்பியிருப்பான், உன்னை தனியாக வச்சுக்கிட்டா தானே நீ இப்படி அது யார் எது சொன்னாலும் நம்ப அதுக்கு தான் அப்படி இப்படின்னு அவனும் ஏற்றி விடுற மாதிரி பேசுகிறான். உங்களுக்குமே இப்போ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது உங்கள் பாட்டி வேறு நீங்கள் அவனோட ஒன்றா இருக்கணுங்கிறதுக்காக விட்டுட்டு போயிருப்பாங்க, அவங்க தனியாக பேசிட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை இவன் தான் தாத்தா பாட்டிங்க ஒரு வேளை வந்து அனுப்பி விட்ருப்பானோங்கிற இதெல்லாம் இப்போ
இந்த மாதிரி தாட்லாம் வருது. ஸோ வந்துட்டு டக்குன்னு கை நீட்டிடுறீங்க. அவனும் சிரிச்சுட்டு பலிக்கடா சிக்கிருச்சு, ஆடு நம்ம வலையில் விழுந்துருச்சுன்னு அப்படியே வந்துட்டு இதை வச்சிரு, கரெக்டாக தெரியாமல் பண்ணிடுமா அப்படிங்கிற மாதிரிலாம் 1000 அட்வைஸ் சொல்லிவிட்டு அந்த ஆள் படுக்க போக நீங்களும் அந்த சிப்பை வாங்கிட்டீங்க. ஒரு தைரியத்தில் இருந்தாலும் கொஞ்சம் பதட்டம் பயமாக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த மனுஷன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட அவர் எப்போ போல சினிமிஷம் பண்ணாலும் பயப்படுறீங்க, கொஞ்சம் ஒதுங்க ஆரம்பிக்கிறீங்க. அவருக்கும் வந்து உங்களோட நடவடிக்கைகள் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு வேளை சரி பயப்படுறாளோ, சரி அவளுக்கு ஷை இருக்கும்ல, சரி விட்டுப்படி போங்கிற மாதிரி தான் அவர் நினச்சிக்கிறார். மொதலும் இப்படி தானே இருந்தீங்க, அதே மாதிரி இருக்கீங்கன்னு. பட் நீங்களோ பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்க. எப்போ எதில் வைக்கிறேன்னு தெரியாமல் அந்த சிப்பை வேற கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. அவரும் எந்த நேரமும் அப்படியே வந்துட்டு கண்கொத்தி பாம்பாக அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறவரில். அதனால் உங்களுக்கும் பயமாக இருக்குது. ஒரு வழியாக வந்துட்டு அவர் ஷர்ட்லாம் அயன் பண்ணி அதெல்லாம் அயன் பண்ணுறது, மடித்து வைக்கிறேன் அந்த மாதிரி அதை எதையும் சொல்லி எப்படியோ ஒரு ஷர்ட்டில் திணிச்சிட்டிங்க, அந்த சிப்பை வச்சுட்டிங்க. வச்சாலும் அதை எப்படி கொடுக்குறதுன்னு பயந்துகிட்டே இருக்கீங்க. ஒரு 2 days இப்படியே போக்குது. இதுக்கு மேலே பயப்படக்கூடாதுன்ட்டு நீங்கள் அந்த ஷர்ட்டை ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்து அவர் குளிச்சுட்டு வெளியே வர நீங்கள் அவர் முன்னாடி வந்து ஷர்ட்டோடு நிற்கிறீங்க. அவரும் ஒரு நிமிஷம் வர்றா, 2 நாளாக பம்மி சுற்றிட்டு இருந்தவன் திடீர்னு வந்து முன்னாடி நிற்கிறியே, நான் முயல்குட்டி அப்படின்னு அப்படி பார்க்குறாரு. இல்லை இன்னைக்கு இந்த சட்டையை போட்டு போகிறீங்களா அப்படின்னு அப்படியே ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி பேசுகிறீங்க. அவரும் வர்றா, என் பொண்டாட்டிக்கு என் மேலே எவ்வளோ அக்கறை, நைஸ் நல்லா தான் இருக்குது, சரி அப்படின்னு நீ கொடுத்து நான் போடாமல் இருப்பானாடி முயல்குட்டி அப்படின்னு உங்களை இழுத்து உங்கள் கணத்தில் அன்னைக்கு பண்ணி நான் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அப்பையும் கேட்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக தான் இருக்குது. இப்போ ஃபேஸே சரியில்லையே, ஒரு மாதிரி இருக்காளேன்னு. ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறீங்க. ஓ உங்கள் ஆச்சி ஞாபகம் வந்துருச்சா? அவரோ பாட்டி தாத்தா இல்லை அந்த ஞாபகத்தில் பேசுகிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு அவர் நினச்சிக்க ஆமாம் ஆச்சி ஞாபகமாக இருக்குது. ஞாபகம் இருந்தால் என்னம்மா பேசக்கூட மாட்டியா? என்கிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல, உன்கிட்ட தான் இல்லை, இங்கே எத்தனை ஃபோன் இருக்குது, அதில் பேசலாம்ல. அவரும் வந்து உங்களுக்கு ஃபோன்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிப்பாரு. உங்களுக்கு தான் அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது, எனக்கு எதுவுமே வேணாங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அவரோட ஃபோனில் இருந்தால் தாத்தா பாட்டிக்கு பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு அதனால் தன்னோட ஃபோன் இல்லாதனால சரியாகிறாளோ பொண்டாட்டி, உங்களுக்கு இல்லாத உரிமையை அடிங்க, எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பேசு அப்படி இப்படின்னா அவரும் எவ்வளோ சொன்னாலும் ஒன்றும் மண்டையை மட்டும் ஆட்டிக்கிறீங்க. ஸோ அந்த மனுஷன் அப்படியே கிளம்புனதும் உங்களுக்கும் ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டே தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியே இவரும் வந்துட்டு ஒரு இதுக்கு போகிற அட்மிஷனுக்கு. பட் அவருக்கு வந்துட்டு அது ஃபெயிலியர் ஆகுது. ஏன்னா அவங்க வந்துட்டு அதுக்கு முன்னாடியே அவரோட விஷயம்லாம் தெரிஞ்சு அதான் சிப்பு வச்சுருக்காங்களோ அதை வச்சு கான்ஃபிடென்ஷியலாக உள்ள இதெல்லாம் எடுத்துடுறானுங்க, ஹைஜாக் பண்ணிடுறானுங்க. ஸோ வந்துட்டு இவருக்கோ ஷிட் எப்படி எனக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, எப்படி இதை கண்டுபிடிச்சாங்கன்னு அவருக்கு மண்டை குழம்பி உட்காந்துருக்க. அவருக்கோ மூளை கடன்னு வேலை செய்யுது. ஸோ காலையிலேருந்து நடந்ததெல்லாம் யோசிக்கும் போது சடனாக நீங்கள் வந்து நின்னது திருன்னு முழிச்சவங்க திருட்டு மொழி நீங்கள் கொடுத்த ஷர்ட்டுன்னு அப்போ தான் அந்த ஷர்ட் ஞாபகம் வருது. டக்குன்னு அதை கழட்டி டார் போராக கிழிச்சிடுறாரு அந்த ஷர்ட்டே. அப்படியே வந்துட்டு இதில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க அதுலேருந்து ஒரு சிப்பு கைப்படாமல் எடுத்து வச்சுட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துறாரு. ஷிட் அப்போ கூட அவர் மனசை பதறது, என் பொண்டாட்டிக்கு எதுவாக இருக்குமோ அப்படின்னு. ஹே முயல்குட்டி அப்படின்னு உங்களை தான் அவர் தேடுறாரு. ஸோ அவர் மனசு ஃபுல்லாக அவங்கள நினச்சிட்டு இருக்கும் போதே அடுத்த நிமிஷம் வீட்டுக்கு போகணும்னு நினைக்க அவருக்கோ கால் வருது. ஸோ அட்டன் பண்ணதும் அப்படின்னு ஒரு பயத்திக்காரத்தனமான ஒரு சிரிப்பு. இந்த மனுஷனுக்கோ நான் இருக்கிற நன்மையில இவன் வேற சிரிச்சு கடுப்பேத்திட்டு யார் ராணி அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாரு. என்னப்பா நாங்களோ உன்னை பீட் பண்ணுறதுக்காக கோடி லட்சம்னு செலவு பண்ணி ஆளை இறக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீ ₹1 கூட செலவு இல்லாமல் எங்களுக்கு ஹோம் வீட்லேயே ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சுருக்குற. இப்படி ஒரு முட்டா பீஸை வச்சுருப்பேன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. அந்த பலிக்கடாவும் நாங்கள் எது சொன்னாலும் உண்மை நம்பி உன்னை இப்படி கொண்டு வந்து இந்த நிலமை நிற்க வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக சொல்கிறானுங்க. ஏய் அப்படின்னு அவர் கத்தில் அந்த இடமே அதிருது. என் முயல் குட்டிக்கு மட்டும் ஏதாவது ஒன்றுன்னா அவ்வளோதான், ஒருத்தனும் உயிரோடு இருக்க மாட்டேங்கன்னு அவர் அங்கேருந்து மிரட்ட பாடுறா. உடாடிக்கு செல்ல பேரா முயல் குட்டி இல்லைடா, அது ஒரு ஆட்டுக்குட்டி தத்தி, இதை போய் கூட வச்சுட்டு தெரிஞ்சிருக்க, உனக்கு நீயே குழி வெட்டி இருக்கிற அப்படி இப்படின்னு அவங்கள பற்றி தான் பேசுகிறானுங்க. உங்களை வச்சே அதாவது உன் கையை வச்சு உன் பொருளை எடுத்து உன்னையே போட்டோங்கிற மாதிரி தான் இங்கே நடமை. ஆனாலும் அப்போ கூட அந்த மனுஷனால் அதை ஏற்றுக்க முடியல. அதாவது உங்களை கடத்தி வச்சுருக்கத அதனால் இங்கே பார் என்ன வேணும் எது வேணும்லாம் தர, ஏன் முயல் குட்டியை விட்டுரு அப்படின்னு தான் அவர் கேட்குறா. இவ்வளோ ஸ்மார்ட் மாஃபியா நீ, உனக்கு இப்படி ஒரு தத்தி பொண்டாட்டியா? சரி ஓகே, அது எங்களுக்கு தேவையில்லை. அந்த தத்தி இருந்தனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வர முடிஞ்சிச்சு. இங்கே பாரு, நீ என்ன தான் வந்துட்டு தத்தியை கூட வச்சுருந்தாலும் நீ ரொம்ப ஸ்மார்ட்டுங்கனால பாதி தான் எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. மீதி உன்கிட்ட தானே இருக்குது. அப்போது ஃபுல் டீட்டெயில்ஸும் எங்களுக்கு வேணும். அப்புறம் உன் சாம்ராஜ்யம் ஃபுல்லாக எங்களுக்கே விட்டு கொடுத்துருப்பா. இனி நாங்கள் தான் இங்கே மாஃபியா கெத்தாக இருக்கணும். நீ எல்லாத்தையும் விட்டுட்டு தான் உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளுக்காக எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு எங்கே வர சொல்கிறீங்களோ வரேன்னு அங்கே போகிறாரு. போயிட்டு மனுஷா அங்கே ஒரு ஃபைட் சீனே நடக்குது. சும்மா அவனுங்களோ இதுக்கு மேலே வேணாலாம் வந்துட்டு அடி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் கழுத்தில் அப்படியே கத்தி வச்சு நிறுத்து போதுங்க, அவள் மேலே ஒரு துரும்பு பட்டுச்சு அவ்வளோதான் அப்படின்னு அந்த மனுஷன் அங்கே அர்ஜித்து நிற்க.
சரி சரி, உன்கிட்ட சண்டை போட்டெல்லாம் எங்களால் ஜெயிக்க முடியாது. இந்த மாதிரி தந்திரமாக அதாவது முயற்சி பண்ணால் தான் உண்டு. இப்போ என்ன உனக்கு பொண்டாட்டி வேணும்ல? அப்போ நாங்கள் சொல்கிற இடத்துலலாம் கழுத்து போடு. உன் சொத்துலேருந்து எல்லாமே எங்களுக்கு தான் வேணும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவ்வளோ கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த மனுஷனும் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட யோசிக்கலை. எனக்கு சொத்து போனால் மயிரா போச்சு போங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அவனுங்களுக்கே விட்டு கொடுத்து சும்மா எல்லாத்துக்கும் சைன் பண்ணி பேப்பரில் தள்ள, பின்னாடி நிற்கிறவனுங்களாம் பாய் பாய் வேணாம் பாய், யோசிங்க பாய் பாய் அப்படிங்கிற மாதிரி, நீ எப்படியாவது காப்பாற்றிடலாம் பாய் பாய் ப்ளீஸ் பாய் 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 வேணா பாய் பாபியை காப்பாற்றிடலாம் பாய் அப்படின்னு ஆளுக்கு கெஞ்ச, அப்படியே திரும்பி என் பொண்டாட்டி என் முயல்குட்டி உங்களை நான் காப்பாற்றி ஆகணும், உங்களை அப்படியே விட்டுற மாட்டேன், ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்கன்னு அவங்கக்கிட்டேயும் அப்படியே கெஞ்சுற மாதிரி பேச, ஐயோ பாய் உங்கள் மேலே இல்லாத நம்பிக்கையா, நீங்கள் பண்ணுங்க பாய் நாங்கள் கூட இருப்போம் அப்படிங்கிற மாதிரி, குவாஜ் பாய் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்ட்டு குவாஜன் பாய்ன்ட்டு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்க, அவனும் அப்படியே முன்னாடி வந்து இப்போ எதிரடா கையெழுத்து பண்ணணும் அப்படிங்க அப்படியே வந்துட்டு அவங்க பேப்பர்ஸ்லாம் கொடுக்க எல்லாத்துலேயும் சர்ற மாதிரியாக கையெழுத்து போடுறாரு. என்ன இருக்குது ஏது இருக்குது எதையும் பார்க்கல, எல்லாத்தையும் பார்த்து சைன் பண்ணிவிட, உங்களுக்கும் இங்கே அவனுங்க வந்துட்டு இவ்வளோ நேரம் பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே இருந்திருப்பீங்க, ஆடி போயிடுறீங்க. பிகாஸ் அவனுங்க கடத்தினதுலேருந்து உங்கள் முன்னாடியே தான் எல்லாம் பேசியிருப்பானுங்க. அது மட்டும் இல்லை, ஃபோன் கால் கட் பண்ணது கூட பார்த்தியா, உனக்காக துடிக்கிறான் உன் புருஷன் முயல்குட்டின்னு. ஆனால் நீ சரியான தத்தி முண்டோம், முன்ன மாதிரி ஆளெல்லாம் நாங்கள் கூட வச்சுக்க மாட்டோம், அவன் எப்படி ஒன்றை வச்சிட்ருக்கான்னு தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி. இந்த மாஃபியாலாம் எப்போவும் உஷாராக இருக்கணும், இவங்களை பொம்பளைங்க தாட்டா நம்மளோட பலகினம் வீக்னஸ்ஸே அப்படிங்கிற மாதிரி அவனுங்க பேசியிருப்பானுங்க. எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. இப்போ வந்து அவரும் ஃபைட் பண்ணி உங்களுக்காக எல்லாத்தையும் எழுதி சைன் பண்ணி கொடுத்துட்டு அந்த மனுஷன் வாப்பலாம் அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே இந்த வாப்பலாம்க்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் உங்களை கூட்டிகிட்டு வர, உங்களுக்கும் கண்ணிலேருந்து தாரையா டியர்ஸ் அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா அவனுங்க இதையும் சொல்லியிருப்பானுங்க, அவெல்லாம் ஒன்றும் பண்ணலை, சும்மா உன்கிட்ட அவனை வீடியோ வந்தாங்க வீடியோ தான் காமிச்சோம், அதுக்கே நீ வந்துட்டு எல்லாத்தையும் வந்து கக்கிட்ட உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவனுங்க சொல்கிறானுங்க. ஆக்சுவலி வந்துட்டு அவர் அடித்து கொள்கிற மாதிரி சில வந்து செட்டிங் பண்ணியிருப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து வசனங்கள் கூட வந்துட்டு பொய் தான், அவள் வந்துட்டு ஏமாற்றிட்டீங்க அப்படி இப்படின்னு அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி வந்துட்டு அது நடந்தது வேறு சம்பவம், அது என்னங்கிறது சொல்கிறேன். ஸோ வந்துட்டு இவனுங்க இதெல்லாம் பற்றி சொல்ல அப்படியே அவனுங்க ஆள் தான் எல்லாமே செட்டப் பண்ணி நடந்ததுங்க தெரிய வரும்போது இவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கோம் அப்படின்னு அப்படியே இவ்வளோ முட்டாளாக இருந்தும் இவனும் நம்ம உயிரை காப்பாற்ற இந்த மனுஷன் துடிக்கிறானேன்னு அப்படி தான் இருக்குது. அப்போது அப்படியே வந்துட்டு வாஞ்சினவங்க கிட்டே பேசவே இல்லை, அப்படியே கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டாரே தவிர பேசலை. அப்போ அவருக்கு கால் வருது. ஸோ அந்த மனுஷன் அப்படியே வந்துட்டு அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்றதும் இந்த பக்கம் டீச்சிங் லெசனில் வருவாங்களே நம்ம ரிம்மு, அவங்க தான் ஹலோ பிரதர் அப்படின்னு சொல்லி கூப்பிட, சொல்லுமா அப்படிங்கிறாரு. என்ன பிரதர் சுதியே எல்லாமே பேசுகிறீங்க, என்ன பார்த்து வளர்த்து இவ்வளோ பெரிய ஆளாக்கி மலேசியாவுக்கு அனுப்பி வச்சுட்டீங்க, அதோட கடமை முடிஞ்சிடுச்சு அப்படி தானே? ஏன் பிரதர் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் வந்து நிற்க மாட்டேனா? என்கிட்ட ஏன் பாய் சொல்லலை? நான் சொல்லலாட்டி நீ கண்டுபிடிச்சிடணும்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, எஸ் ஆமாம் பாய் உங்களுக்கு ஒன்றுனா உடனே வந்து நிற்பேன், உயிரை கொடுப்பேன், அப்படிலாம் விட்டுற மாட்டேன். ஆனால் நீங்கள் கிரேட் தான், சாம்ராஜ்யத்தையே அசால்ட்டாக தூக்கி போட்டு வந்திருக்கீங்க அந்த பொண்ணுக்காக. சரி எங்கள் பாபியை சீக்கிரமே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சாம்ராஜ்யம் உங்கள் கைக்கு சீக்கிரம் வரும், அதுக்கான வேலையில் நான் இறங்கிட்டேன். நான் இப்போ ஸ்ரீலங்காவில் தான் இருந்தேன். அப்படியே இந்த செய்தி கேட்டதும் நான் மும்பை வந்தாச்சு, உடனே உங்களுக்கானதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்க. எனக்கு தெரியாத அவனை பற்றி அப்படிங்கிற மாதிரி, ஆனால் நானே இதெல்லாம் ரெக்கவர் பண்ணியிருப்பேனே அப்படிங்கிறாரு. பட் அவங்கள ஒரு நிமிஷம் கூட இந்த பதவியிலேருந்து இறங்கி கீழே வந்து நான் பார்க்க விரும்பலை, நீங்கள் தான் எப்போவுமே எங்களுக்கு மாஃபியா கிங் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிவிட்டு அவள் சொன்ன மாதிரியே அவனுங்களை ஃபுல்லாக பிடிச்சிட்டா. ஸோ அவனுங்க கிட்டேருந்து எல்லாத்தையும் இவருக்கு அட்டன் டயத்தில் அப்படியே மாற்றி விட்டுருப்பா. அந்த மனுஷனும் அவனுங்களை பிடிச்சி மட்டும் வை, எதுவும் நீ பண்ணிடாத அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு கூட்டிகிட்டு போது பயத்தில் நடுங்கிட்டே இருந்திருப்பீங்க, ஏன்னா பயந்து போயிருப்பீங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருந்தவங்க இத்தனை பேர் முன்னாடி உங்களை கடத்தி வச்சிருந்து எதுவும் பண்ணிடுவாங்களோ இல்லை பயத்திலே இருந்திருப்பீங்களே. ஸோ உடம்பெல்லாம் நடுங்கிட்டு இருக்காது, அவருக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே அங்கே உள்ள மெய்டுங்க கிட்ட அவளை ஒரு நிமிஷம் கூட தனியாக விடக்கூடாது, எப்போ கூட இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இந்த மனுஷன் கால் அட்டன் பண்ணி பேசினதுமே அவருக்கும் ஒட்டமெல்லாம் அப்படியே அவ்வளோ கோவம் வருது. அவனுங்களால சும்மா விடக்கூடாது, எல்லாத்தையும் நானே வச்சு செய்வேன், என் பொண்டாட்டி மேலே கை வச்சிட்டானுங்க, என் முயல் குட்டி மேலே கை வச்சவங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் அவனுங்களை சர்ற மாதிரியாக வந்துட்டு போட்டு தாக்கியிருப்பார். அவரோ என் உயிரிடாவ அவ மேலே வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்துட்டு அவர் இது மாதிரி முடிச்சு கட்டியிருப்பார். ஸோ இங்கே அவங்கள அப்படியே வந்து பேக் பண்ண அப்படிங்கிறாரு. முன்னாடி திடீர்னு வந்து அப்படி நின்று சொல்லவும் உங்களுக்கு ஒன்றும் புரியல. அவர் பார்த்ததுமே உங்களுக்கு காலிலேருந்து தாரையாக அப்படியே வருது கண்ணீர். அப்படியே மன்னிப்பு கேட்கணும்ல அப்படின்னு மன்னிப்பு கேட்கக்கூட மண்ணுன்னு தான் ஆரம்பிச்சிருப்பீங்க, அதுக்குள்ளே உன்னை பேக் பண்ணுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. அவங்கள ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அவங்கள பேக் பண்ண சொல்கிறார், மன்னிப்பு கேட்க விடலை. உங்களுக்கோ அவர் மூஞ்ச பார்த்துட்டே எல்லாம் எடுத்து வைக்க அந்த மனுஷன் உங்களை பார்க்க கூட மாட்டேங்கிறாரு.
ஒரு காலத்தில் உங்களை சுற்றி சுற்றி வந்த மனுஷன் இப்போ உங்களை நிராகரிக்கிறது உங்களால் தாங்கிக்க முடியல, அழுகியா வருது. மன்னிப்பு கேட்கலானாலும் அதாவது கேட்கக்கூட தகுதி இல்லாதவ அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் நிலமை இப்போ இருக்குது. ஆக்சுவலி அவர் உங்களை அப்படி ஒன்றும் அரட்டி உருட்டி மிரட்டிலாம் கல்யாணம் பண்ணலையே. 2 நாள் நீங்களாக ஃபஸ்ட்டு நோ சொல்லியிருப்பீங்க தான். அப்போ அவர் கொஞ்சம் நீ எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பேசினாலும் பெருசாக ஒன்றும் உங்ககிட்ட இது பண்ணலையே. அதுக்கப்புறம் நீங்களாக தானே சம்மதம் பண்ணி கல்யாணம் நடந்திருக்கும். அப்படி ஒன்றும் நம்ம இவகிட்ட ஹார்ஸாக நடந்துக்கலையே. இவளை இத்தனை நாள் பூ மாதிரி தானே ஹேண்டில் பண்ணோம், எவ்வளோ பண்ணியிருப்போம். நம்ம காதலை துச்சமாக மதிச்சிட்டாலே. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் காதல் ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கிட்டீங்க. ஸோ ஒரு துரோகி ரேஞ்சுக்கு நீங்கள் இருக்கீங்க. அவரால் அந்த அந்த துரோகத்தை ஏற்றுக்கவே முடியல. மனசு ரொம்ப வலிக்குது. இவளை ரொம்ப நம்ம நம்பிட்டோம், கடைசி வரைக்கும் இவன் நம்மளை நம்பவே இல்லைங்கிறது அவருக்கு ரொம்ப வலிக்குது. அப்படியே வேதனையோடு இருக்கார் அந்த மனுஷன். அதனால் உங்ககிட்ட பேசுறதை கூட அவாய்ட் பண்ணுறாரு. அப்படியே அவர் வாங்கி கொடுத்த திங்ஸ் தானே, வேறு என்ன இருக்கு உங்கள்கிட்ட, அதே தான் அப்படியே பார்த்து எடுத்து வச்சுட்டு அப்படியே நீங்கள் பேக்கோடு மறுபடியும் நீங்கள் வாய் திறக்கிறதுக்குள்ளே உங்கள் கையை பிடிச்சி கொடுன்னு இழுத்துட்டு அப்படியே அப்போ கூட உங்களுக்கு வலிக்கக்கூடாதுன்னு தான் அந்த மனுஷன் எல்லாம் பண்ணுறாரு. அப்படியே காலையில் தான் கோவப்பட்டவங்களை எதுவும் பண்ணிட்டா அது உங்களுக்கு ரொம்ப வலிக்குமேனு தான். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை கொண்டு போய் விட்டுடலான்னு அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. உங்களை தான் பேச விட மாட்டேங்கிறாரு. அவரும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. ஊர்லேருந்து கிளம்பி உங்கள் வீடு வர வரைக்கும் ஒரு வார்த்தை பேசலை. உங்களை பார்க்க கூட இல்லை. அவ்வளோ அப்படியே அவாய்ட் பண்ணி திரும்பிக்கிறாரு. கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வலிக்குது. அப்படியே அவர் மூஞ்ச ஏக்கத்தோடு பார்த்து அழுதுகிட்டே தான் அந்த இது இருக்குது அப்படியே. ஸோ இப்படியே வீட்டுக்கு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு வர உங்கள் பாட்டி தாத்தாக்குனா ஒன்றும் புரியல. தாத்தாலாம் இப்போ கொஞ்சம் நல்லா திருந்திட்டாரு. ஸோ அவரும் என்ன கண்ணு அப்படின்னு கொஞ்சம் கலங்கி போய் கேட்க, பாட்டினா அப்படியே என்னாச்சுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை பாட்டி, சும்மா தான் உங்களெல்லாம் பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் அப்படி நீங்கள் நின்ன கோலம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் உங்களை அவர் விட்டு வாஞ்சின் கீழே விட்டு கார்லேருந்து இறங்குனதுமே உங்கள் கைப்பிடிச்சி, இங்கே பார், உனக்கு என் கூட வாழணும்னா என் கூட வாழு, இல்லை அப்படின்னா உனக்கு அது என்னை பிடிக்கவே இல்லை, உன் மனசை ஏற்றுக்கலைன்னா இந்த தாலியை கழட்டி ஆற்றுல எரிஞ்சிட்டு அடுத்த வேலையை பாரு, அப்படியே என்னை தலைமுழுகவும் மறந்துடாத. நானும் உன் வாழ்க்கையில் போனதை சுவடே தெரியாமல் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் பேசிட்டு மனசு உடஞ்சி போய் தான் அங்கேருந்து போகிற அவரையே கண்ணிமிக்காமல் பார்த்துட்டு கண்ணில் டியோஸோடு நின்றுட்டுருக்க. அப்படியே பாட்டியும் தாத்தாவும் உங்களை பார்த்துட்டு ஆச்சரியமாக நம்ம தனியாக வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேச, சும்மா அவங்கள பார்த்துட்டு போகலான்னு அவருக்கு வேலை இருந்தனால அவர் வர முடியல அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே நடந்த மனஸ்தாபத்தை எதையுமே சொல்லலை. அப்படியே உள்ளே வந்துடுறீங்க. பட் மனசெல்லாம் வலிக்குது, ரணமாக இருக்குது. இந்த பிரிவு தான் அவர் மேலே நீங்கள் வச்சுருக்க லவ்வும் நம்பிக்கை எல்லாமே இப்போ தான் புரியுது. எந்த மாதிரி ஒரு லவ், எப்படியாப்பட்ட காதலை இழந்துட்டு நிற்கிறோம், அந்த மனுஷனை எந்த அளவுக்கு நோகடிச்சிருக்கோம், தனக்காக எப்படி நின்னா அந்த மனுஷன், நம்ம அவருக்கு திருப்பி என்ன செஞ்சோம், நினைக்க வலிக்குது, வேதனையாக இருக்குது. பாட்டிக்கு ஏதோ புரியுது, இவ ஏதோ சரியில்லை அப்படின்னு. நீங்கள் வாயை திறக்கிற வரைக்கும் அவங்க பொறுமையாக இருக்க, நீங்களும் வாயை திறக்கிற மாதிரி தெரியல, ஆனால் சோகத்தோடையே தான் இருக்கீங்க. அதை பாட்டியால் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இன்னும் இல்லையே பாட்டி. பாட்டியோ என்ன கண்ணு ஆச்சு, பாட்டிக்கிட்ட சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆச்சு அடி நீங்கள் திணற, தாத்தா இப்போலாம் ரொம்ப மாறி போனனால, அடி என்னடி புள்ள நம்ம கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடலான்னு வந்திருக்கு, என்னடி நீ இப்படிலாம் பேசிட்டு பிடிச்சதா செஞ்சு போடு அப்படிங்கிற மாதிரி அவர் பேச, கூறுகட்ட மனுஷா எனக்கு தெரியாதாக்கும் போய் அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி பாட்டியோ அப்பயும் தாத்தாவை திட்டி விடுது. தாத்தாவோ என்னடி திருந்தனாலும் திருத்தலாடி திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தாத்தாவுக்கு அந்த அளவுக்குலாம் விவரம் பத்தலை. பட் பாட்டிக்கு தான் விடாமல் உங்களை நோண்ட நீங்கள் அப்படியே அலறீங்க. பாட்டியை ஆச்சி தப்பு பண்ணிட்டேன் ஆச்சி அப்படின்னு கதறி அலறிங்க. ஏன்னா இப்போ உங்ககிட்ட ஃபோனும் கிடையாது, அவருக்கு பேசவும் முடியல, அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு மேலேயும் பாட்டிக்கிட்ட மறைக்க முடியாதுன்னு பாட்டியை கட்டி பிடிச்சி கதறி ஆச்சி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆச்சி அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்லி கதற, பாட்டிக்கும் அடி கூறுகிட்டவளே, உன்னை அவர் கூட நீ சேர்ந்து இருப்பேன்னு நினச்சிலடி விட்டுட்டு வந்த, கடைசியில் இப்படி பண்ணியிருக்கியம்மா, அந்த தம்பியை பார்த்த 2 நாளில் புரிஞ்சுக்கிட்டம்மா, தனியாக வளர்ந்தனால கொஞ்சம் மொரட்டு பையன் மாதிரி இருக்குது, மற்றபடி பூ மாதிரிம்மா, என்னை கூட அங்கே இருன்னு சொன்னிச்சு, நான் இருந்தா என் முந்தானியை பிடிச்சிக்கிட்டே நீ திருவி என்ன தாண்டி ஒன்று அங்கே விட்டுட்டு வந்தேன், அவரை புரிஞ்சுக்கிட்டு குடும்பம் நடத்துவேன்னு பார்த்தா என்னம்மா இப்படி பண்ணி வச்சுட்டேங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண. ஆச்சி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆச்சி, ஆனால் என் வாழ்க்கையை அவர் இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல ஆச்சி, நரக வேதனையாக இருக்குது. இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த காதல் எப்படி அப்படின்னு. அவருக்கு என் மேலே அளவு கடந்த அன்பு பாட்டி, என்னை அப்படி பார்த்துக்கிட்டாரு, நான் தான் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டேன் ஆச்சி. எனக்காக தன்னோட சொத்து பத்துலேருந்து அவர் இருக்க பதவி வரைக்கும் விட்டு கொடுத்தாரு, நான் தான் புரிஞ்சுக்கலை. எனக்கு என் புருஷன் தான் வேணும், அவர் இல்லாமல் இருக்க முடியாது.
அவர் என்ன ஒதுக்குனாரு, நான் செத்துருவேன் அப்படின்னு அப்படியே உங்கள் கழுத்தில் ஒரு லாக்கெட் போட்டிருக்கீங்க, அதை பிடிச்சிக்கிட்டே தான் கதறிக்கிட்டு இருக்கீங்க. அந்த லாக்கெட் ஒன்றும் சாதாரணமானது இல்லை. எப்போ வந்துட்டு நீங்கள் காண போனீங்களோ அப்பயே பயம் அவனுக்கு. அதனால் வந்துட்டு உங்கள் லாக்கெட்டில் வந்துட்டு அவன் வந்துட்டு நீங்கள் எங்கெல்லாம் இருக்கீங்கன்னு கவனிக்கிற அளவுக்கு தான் எல்லாம் வச்சுருக்கான். ஸோ இதெல்லாம் அவனும் கேட்டுட்டு தான் இருக்கான். அவனுக்கும் இங்கே இப்போ தான் நீங்கள் அலறது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே சமயம் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. உங்கள் மனசுலேயே அவன் இருக்காங்கும் போது, ஏன்னா உங்களுக்கு பிடிக்கலையோ கஷ்டப்படுத்தி ஒருத்தரை கூட வச்சுருக்கோமோங்கிற அந்த மனக்கவலை அவனுக்கும் இருந்திருக்கும். அதனால தான் சரி அவளே முடிவு எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு வந்திருப்பாரு. இப்போது இதுக்கு மேலே அந்த மனுஷனால் அங்கே இருக்க முடியுமா? என்னதான் நீங்கள் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் தூக்கி தூரமாக வச்சுட்டு உங்களை தூக்கி வச்சு கொஞ்சணுன்னு எம்எல் குட்டி தேடி வரண்டி அப்படின்ட்டு இருக்க. இங்கே நைட்டெல்லாம் அழுது பாட்டியும் நான் ஒரு வழியாக அவன்கிட்ட பேசுகிறேம்மா, நான் அவர்கிட்ட பேசி உனக்கு இது பண்ணுறேன், தாத்தாவுக்கு தெரியும்ல அவர்கிட்ட சொல்லி பேச வைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி நைட்டு ஒரு வழியாக வந்துட்டு தூங்கிடுறீங்க. ஆனாலும் அவர் கனவுலலாம் அவர் தான் வராரு, புலம்பிக்கிட்டே கிடக்குறீங்க புருஷன்னு. ஸோ இத்தனை நாள் இல்லாத பாசத்தையும் கொட்டி தீர்த்திட்டு இருக்கீங்க. இந்த மனுஷனும் என் பொண்டாட்டி உன்னை தேடி வரண்டி என் முயல்குட்டி அப்படின்ட்டு தான் நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி அப்படியே வந்துட்டு விடிய காலையில் நீங்கள் கரெக்டாக எழுந்திரிச்சு கோலம் போடலான்னு கதவை திறக்க அந்த மனுஷன் அப்படியே வந்து நிற்க சாட்சாத் உங்கள் புருஷன். நம்பவே முடியல. இத்தனை நாள் கற்பனையாக அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சு உங்களை பார்த்து சிரிக்கிறவரை குடுன்னு ஓடி போய் ஹக் பண்ணும்போது அங்கே இருந்திருக்க மாட்டார். ஸோ நீங்களும் அப்படியே வந்துட்டு ஒரு நிமிஷம் அவரை பார்த்ததும் அப்படியே சிரிச்சிட்டு கண்ணெல்லாம் கசக்கி அவர் தானான்னு பார்க்குறீங்க. அடுத்த நிமிஷம் இல்லை பிரம்மையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே நகரப்போக்க அவர் அப்படியே கை கட்டி உங்களே பார்த்துட்டுருக்க. அவர் மேலே அப்படியே மோதிட்டு இப்போ தான் உண்மையினே புரியுது. கை நடுங்க. அவர் கண்ணத்தை அப்படியே மெதுவாக அப்படியே டச் பண்ணுறீங்க. அவர் உங்கள் கை அப்படியே பிடிச்சி முயல்குட்டி நானே தான் அப்படிங்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்த்து கண்ணடிக்க ஒரு நிமிஷம் அவ்வளோதான். ஆனால் அந்த வந்த சிரிப்பு டக்குன்னு ஒன்று அப்படியே மூஞ்சிலே வந்து இது பண்ணிக்கிட்டு டக்குன்னு கையை உருவிட்டு குடுன்னு ஓடி வீட்டுக்குள்ளே போய் கதறி அலறீங்க. உங்களுக்கு இப்போ உங்கள் மனசுலலாம் இவருக்கு நான் தகுதியானவை இல்லை அப்படின்னு தான் தோணுது. அந்த மனுஷனோட அவ்வளோ பியூரான லவ்வுக்கு நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? அதனால் உங்களால் அந்த குற்ற உணர்ச்சி, அதனால் அவரோட சேர முடியாமல் கதறிக்கிட்டு இருக்கீங்க. பாட்டியோ எழுந்து அப்படியே ஒன்றும் புரியாமல் பார்க்க உள்ளே வந்த குவாஞ்சினோ அப்படியே வந்து தாத்தா பாட்டி காலெல்லாம் வந்து ஆசீர்வாதவங்க. அவங்களுக்கே ஆச்சரியம் வந்து தாத்தாக்குனா ஆத்தாடியோ அப்படின்னு இருக்குது. எஜமா நீங்கள் என் காலில் விழுகிறதா? இனி எஜமா இல்லை உங்கள் வீட்டு மருமக நான் அதை மனசில் வச்சுட்டு பேசுங்க அப்படின்ட்டு. ஏற்கனவே என் பொண்டாட்டி நான் இப்படி நீங்கள் கூப்பிட்றதுனால தான்டா நான் அப்பயே மாற்றிருக்கணும், இதெல்லாம் மாற்றினால தான் என் முயல்குட்டி பயந்துட்டுருக்கா அப்படின்னு. என் முயல்குட்டியோட நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு பாட்டிக்கோ சிரிப்பு தாங்கலை. முயல்குட்டின்னு கூப்பிடும் போதே அவன் மனசில் நீங்கள் இருக்கீங்கன்னு அவங்களால புரிஞ்சிக்க முடியுது. ஸோ வந்துட்டு எம்மா ஹீரா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆச்சி அப்படின்னு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வெளியே வர அதுக்குள்ளே போய் அழுவே போட்டாலாங்கிற மாதிரி ஆச்சின்னு உங்களே பார்க்க நீங்களும் வந்துட்டு அப்படி நிற்க. பாருமா மாப்பிள்ளை அவனை அழைச்சிட்டு போக வந்திருக்காரு, நல்லபடியாக போய் குடும்பம் நடத்துமா, பாட்டி சீக்கிரமாக வந்து பார்க்குறேன்லாம் சொல்லி அனுப்பி வைக்க. சரி ஆச்சி கட்டி பிடிச்சி அவங்கக்கிட்ட போயிட்டு வரேன்னு தாத்தா போயிட்டு வரேன்னு அவர்கிட்டே நீங்கள் 2 பேருமா சேர்ந்து இப்போ ஆசீர்வாதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வாஞ்சினவங்கள அவரோட மேன்ஷன் கூட்டிகிட்டு வரல, ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி பீச் ஹவுஸ் அது. ஸோ அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஃபுல்லாக வந்து கிளாஸ் லே பண்ணியிருக்கு. அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறீங்க. அப்போ வரும் இவங்களோட போ அப்படின்னு சொல்லி அங்கே சில கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ பியூட்டிஷியன்ஸ் அவங்க கூட்டிகிட்டு போய் அவங்கள அப்படியே ஆளையே மாற்றி விட்டுறாங்க. ரொம்ப வந்து ஸ்டைலிஷாக வந்துட்டு இருக்கீங்களே தவிர செக்ஸியாக கிடையாது. ஸோ வந்துட்டு நல்லா கிராமத்து போனால் எப்படி இருப்பீங்க அதுலேயே வந்துட்டு சாரீ தான், பட் அதுவே கொஞ்சம் ஸ்டைலாக நான் அழகாக இருக்கீங்க. இப்போ வந்துட்டு அவங்க முன்னாடி அப்படியே அவர் முன்னாடி வந்து நிறுத்த ஒரு நிமிஷம் அப்படியே எங்கப்பா என் முயல்குட்டி செம்மையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் ரசிச்சிட்ருக்க. நீங்களும் மறுபடியும் கண்ணிலேருந்து முணுக்குன்னு தண்ணி வர ஏண்டி அப்படின்னு கண்ணை அப்படியே தொடச்சி விட்டுறாரு. அவர் எதையும் பேச விரும்பலை. பட் நீங்களோ என்னை மன்னிச்சிருங்க, அந்த வீடியோ பார்த்து நான் நம்பிட்டேன், நான் நம்பியிருக்க கூடாது தான், அந்த பொண்ணை அடித்ததை பார்த்து பயந்துட்டேன், உண்மையோ நம்பிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு அவர் காலில் விழுந்து கதறீங்க. அந்த மனுஷனும் ஹே அப்படின்னு உங்களை அப்படியே தூக்கி அதுக்குள்ளே எல்லாம் போயிட்டாங்க. நீங்களும் அவர் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ அவரும் வந்துட்டு இங்கே பாரு பார்க்குறது எல்லாமே உண்மை கிடையாது, நீ பார்த்தது உண்மை தான், அதில் நடந்த விஷயம் வேறு அப்படின்னு அவரும் வந்துட்டு இப்போ ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் போயிட்டுருக்கு அதை காட்டுறாரு. அது வந்துட்டு என்னென்னா இந்த மாதிரி விடுதி அப்படின்னு சொல்லி மகளிர் விடுதி, அதாவது ஹாஸ்டல்னு சொல்லி போய் சொல்லி பொண்ணுங்களை வந்துட்டு தங்க வச்சுக்கிறது. அதுலேயும் வந்துட்டு இந்த யாரும் இல்லாமல் ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க அந்த மாதிரி பொண்ணுங்களையாக பார்த்து வந்துட்டு கடத்தி வந்துட்டு பெரிய பெரிய பிள்ளைங்களுக்கு விற்கிறது. இந்த மாதிரி ஒரு வேலையை தான் அந்த பொம்பளை பார்த்துட்டு இருந்திருக்கா. அவள் ஒரு பொம்பளையே கிடையாது, ராட்சசி. இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுறதுனால தான் வந்துட்டு அவளை நான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு அந்த பொம்பளை இப்போ காணோம், மர்மமான முறையில் அவள் இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு அதை காமிச்சு அவள் சரியில்லாத பொம்பளைமா, இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை ஏமாற்றி இது பண்ணியிருக்கா, அதனால மட்டும்தான் அடித்தேன், அதை உன்கிட்ட தப்பாக காமிச்சிருக்காங்க, அது உண்மை தான், அவளை நான் அடித்தது உண்மை, ஆனால்
அவளை வந்துட்டு அவள் நல்லவ கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்து சொல்ல உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்க முடியுது. உடம்பே நடுங்குது. நல்ல வேலை கடத்தினவங்க நம்மளை ஏதாவது பண்ணியிருந்தா நினைக்கும் போதே பதறுது. எப்பேற்பட்ட மனுஷங்கிட்டேருந்து பொக்கிஷமான புருஷனை விட்டுட்டு எப்படி போய் குப்பையில் சிக்க பார்த்தோன்னு அப்படியே அழுது கரையிறீங்க. ஏய் எதுக்குடி அலற, இதுக்கா இப்போ உனக்கு இதெல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் அப்படியே தொடச்சி விட அப்படியே அவரை பார்த்துட்டு எனக்கு எனக்கு மன்னிப்பு வேணும், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு நீங்கள் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க எனக்கு நீ மன்னிப்பு கேட்க வேணாம் அப்படிங்கிறாரு. வேறு என்ன வேணும் அப்படின்ட்டு அழுதுகிட்டே அப்பயும் அப்படியே கேட்குறீங்க அப்படின்னு விசும்பிக்கிட்டு அழாமல் இருந்தால் தான் கேட்பேன் அப்படிங்கிறாரு. அழலை அப்படின்னு பார்க்க மியல் குட்டி அப்படின்ட்டு கிட்ட வந்து உங்கள் காது கிட்ட அப்படியே அவரோட லிப்ஸ் வரச நீ தான் வேணும் தருவியா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்ட்டு ஜிஃப்னு இருக்குது. ஏற்கனவே அந்த மனுஷன் மேலே பித்து பிடிச்சி தான் இருக்கீங்க. இவர் இப்படி கேட்டால் அவ்வளோதான், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் அப்படியே பார்த்துட்ருக்க அந்த மனுஷனும் அப்படியே உங்கள் லிப்புக்கிட்ட நெருங்க அடுத்த நிமிஷம் அவரை இழுத்த நீங்களே ஃபர்ஸ்ட் டைம் நீங்களாக கிஸ் பண்ணுறீங்க. அவருக்கும் ஆனந்த அதிர்ச்சி. மனுஷன் ஷாக்காக உங்களை கண்ணை விரித்து பார்க்க என்ன தானே வேணும்னு கேட்டிங்க, எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அப்படியே அவரை ஹக் பண்ணி டைட்டாக ஹக் விட்டா எங்கே ஓடிடுவாரோங்கிற மாதிரி அவர் ஹக் பண்ண அவருக்குமே அந்த ஹக் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட கிஸ் அதுக்கும் மேலே அந்த மனுஷன் அப்படியே உங்களை கையில் தூக்கிட்டு அப்படியே ரூமை நோக்கி நடந்து போகிறார். காலாலே அந்த ரூம் கதவை சாத்தி விட்டு அப்படியே உங்களை இறக்கி விட நீங்களும் வெக்கப்பட்டு அப்படியே போய் ஜன்னல் பக்கம் அப்படியே நிற்கிறீங்க. அது ஃபுல்லாக கிளாஸ் சில்லுன்னு இருக்குது. அந்த மனுஷன் அப்படியே உங்கள் பின்னாடி வந்து அப்படியே உங்களை ஒட்டின மாதிரி அவரோட உடம்பு ஹீட் இப்போ உங்களுக்குள்ள ஊடுருவுக்குது. அப்படியே உங்கள் ப்ளவுஸ் ரொம்ப லோ நெக் அந்த இடத்துல அப்படியே அப்படின்னு கிஸ் பண்ண அப்படியே ஷை ஆகுறீங்க. அப்படியே அவங்க முதுகு பின்னாடி இருக்க நாட்டை அப்படியே பல்லால் கடித்து இழுத்து அப்படியே அங்கேருந்து குட்டி குட்டி கிஸ்ஸஸ் அப்படியே அவங்க ஹிப்புக்கு வராரு. அவங்க சாரி அப்படியே நீங்கள் டக்குன்னு திரும்புகிறீங்க. அவங்க வயதை அப்படியே அழுத்தமான ஒரு கிஸ் அப்படியே நீங்கள் அப்படின்ட்டு அப்படியே ஒரு தலையை அழுத்தி பிடிச்சிக்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே கிஸ் பண்ணிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மேலே வராரு. அப்படியே அவங்க சாரீ மேலே இருக்கல ப்ளவுஸ் மேலே அந்த சாரீ அப்படியே பின்ன மெதுவாக கலட்டி டக்குன்னு இழுக்க அப்படியே இப்போ முந்தானி கீழே விழுகுது. நீங்களும் 2 கையும் அப்படியே வாலில் ப்ளேஸ் பண்ணி அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படின்னு மூச்சு வாங்க நிற்க உங்கள் முன்னாலக்க அப்படியே ரசிக்கிறாரு. அப்படியே அந்த இடத்துல அழுத்தமான கிஸ். உங்களுக்கோ எதோ சொல்லணும் உணர்வு. டக்குன்னு கையை வால்லேருந்து எடுத்து அவர் தலையை அழுத்தி அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. அந்த மனுஷன் அவரோட லிப்ஸாலேயே அப்படியே வந்துட்டு அந்த இடத்துல கோலம் போட்டுட்ருக்கு. உங்களுக்கும் உணர்வுகள் தாண்டவம் ஆடுது. அப்படியே அவங்க ப்ளவுஸ் ஹோக்ஸை அப்படியே வாயாலே கடிச்சு கலட்டுறாரு. ஸோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கிஸ் பண்ணி பைட் பண்ணின்னு அவரும் வந்துட்டு இன்ப அவஸ்தைக்கு உள்ளாக்குறாரு. ஒவ்வொன்றையாக ரிமூவ் பண்ண உங்களுக்கும் இங்கே உடம்பெல்லாம் ஆட ஆரம்பிக்குது. நீங்களும் உங்களை அறியாமையே அவரோட ஷர்ட் பட்டன்ஸை கொஞ்சம் வெறிக்கொண்டு கழட்டாருங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே கழட்ட அவரும் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ ஃபுல்லாக 2 பேரும் அப்படியே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக ரிமூவ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள அப்படியே கிஸ் பண்ணி பெட்டுக்கிட்ட கொண்டாண்டாரு. உங்களை அப்படியே தள்ளி உங்கள் மேலே அப்படியே விழுறாரு. அந்த மனுஷனோட வெயிட்டை தாங்கிட்டு அப்படியே நீங்கள் படுத்துருக்கீங்க. ரொம்ப உங்களுக்கு வெயிட் கொடுக்கக்கூடாதுன்னு உங்களை பூ மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ நீங்களோ கிறக்கமா மாமா அப்படின்னு முதல் முறையாக வாயை திறந்து அவரை உரிமையோட ஒரு புருஷனாக நினச்சி நீங்கள் கூப்பிட மேல்குட்டி அப்படின்னு அவரும் அப்படியே ஹஸ்கி வாய்ஸில் உங்கள் காதில் அப்படின்னு கிஸ் பண்ணி உங்களோட காது மடலை லைட்டாக பைட் பண்ண அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவர் செஸ்ட்டில் பைட் பண்ணுறீங்க வலி தாங்காமல். அவரோ பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேக் அவுட் பண்ண நீங்களுமே அம்மா அம்மா அப்படின்ட்டு அதையே மோன் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களோட மோர்னிங் அதுவும் மாமாங்கிற வார்த்தை அவருக்கு காதுக்குள்ளே திரும்ப அப்படியே அந்த தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குது. ஸோ அழகான ஒரு இல்லறம் அதை ரொம்பவும் அழகாக உங்ககிட்ட வந்து அவர் இது பண்ணுறாரு. உங்கள் லிப்பில் அப்படியே கவி பாடுறாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த கிஸ்ஸு நீங்களுமே இதை என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ இப்படி அழகான ஒரு ஃபேமிலி வந்துட்டு நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்போ வந்துட்டு உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு பாண்டிங் உருவாகுது. ஸோ ஆச்சியும் தாத்தாவையும் இன்னும் தனியாக வச்சுக்கணும், இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட போய் நிற்க நான் அடி வேணாங்கிற அவங்க தான் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அப்படியே உங்களை இழுத்து மடியில் உட்காரிச்சு மேல்குட்டி நீ ஒரு குட்டி முயல் போடு, கண்டிப்பாக உங்கள் ஆச்சி ஓடி வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை சொல்ல தான் வந்தேன் அப்படிங்கிறீங்க. எது அப்படின்னு ஆச்சரியமாக திருப்பி அப்படியே உங்களை பார்க்க அது அப்படின்னு தங்கிட்டே அவன் கையெடுத்து உங்கள் வயிற்றில் வச்சு எனக்கு 4 தள்ளி போயிருக்கு, ஒரு வேலை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ இதை சொல்ல ஏன்டி முயல்குட்டி இப்படி தயங்குற,
வா போய் உடனே செக்அப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட, ஆஹா கண்ணு பற்றும், அதனால் கொஞ்சம் நாள் போகட்டும். அடியே அப்படிலாம் இல்லை, இந்த கிராமத்து பழக்கத்தை விட மாட்டியா நீ பாரு, கண்ணு படாது ஒன்றும் இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணால் தான் குழந்தைங்க நல்லா வளரும், புரியுதா அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்த்தா ட்வின்ஸு அழகாக அப்படியே வந்துட்டு அந்த கருவை பார்க்கும் போதே அவனுக்கு யாருமே இல்லாதவனுக்கு ஒரு பொண்டாட்டி, அது மட்டும் இல்லை இப்போ 2 குழந்தைங்க, கண்ணில் லைட்டாக டேர்ஸ் வர, யாருக்காகவும் எதுக்காகவும் கலங்காத தன்னோட புருஷன் தனக்கு ஒன்றுனா அப்படியே துடிச்சு போகிறத நினைக்கும் போது அப்படியே உங்கள் கண்ணிலே டேர்ஸ் வருது. மேல்குட்டி அழாதடி அப்படின்னு கண்ணை துடைக்க, நீங்கள் ஏன் அலறீங்க, அழாதீங்க, நீங்கள் அழுதா எனக்கு அழுக வரும் அப்படின்னு நீங்களும் சொல்ல, சரி சரி நான் அழலை அப்படின்னு அப்படி நீங்கள் சொன்னதும் கேட்டுக்கிற சின்ன குழந்தை மாதிரி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இதை சந்தோஷமான விஷயத்த உங்கள் ஆச்சிக்கும் கால் பண்ணி சொல்ல, அவங்களுக்கும் டபுள் ஹாப்பி. அப்படியே தலைகால் புரியல. எதுனா தாத்தாவும் பாட்டியும் உடனே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு ஊர்லேருந்து வந்து உங்களை பார்த்து அப்படியே அவங்கள கண்ணுக்குள்ளே வச்சு கவனிச்சிக்கிறாங்க. என் பேத்தி மாசமாக இருக்கா, அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு அங்கே எல்லாத்துக்கிட்டே வந்து என்னெல்லாம் பண்ணணும் எப்படிலாம் பார்த்துக்கணும்னு பார்த்து அதுக்கு மேலே புருஷன் சும்மாவே தாங்குவான். இப்போ சொல்லவா வேணும், அப்படியே வந்துட்டு முயல்குட்டின்னு எந்த நேரமும் உங்கள் பின்னாடியே தான் பூனை குட்டி போட போன மாதிரி அந்த மனுஷன் சுத்த. ஸோ வந்துட்டு கல்யாணத்தை இந்த மாதிரி செஞ்சாரோ அதை விட கிராண்டாக உங்களுக்கு வளகாப்பு. ஸோ வந்துட்டு அப்படியே ஒரு பட்டு வேஷ்டி சட்டில் கம்பீரமாக உங்கள் பக்கத்தில் உட்காந்து அந்த சாந்தனம் மஞ்சள்லாம் வைக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்குமே. ஸோ நீங்கள் அவர் அப்படியே பார்க்க நடி அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஒரு மேல்குட்டி நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு அழகாக முடிஞ்சதும் அவங்க கையில் உள்ள வளையல்ஸ்லாம் ஆட்டி அவர் அழகாக பார்க்க, நீங்களோ என்னை விட நீங்கள் தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க, என்ன எப்படி உங்களுக்கு பிடிச்சது? ஏய் ஏண்டி உனக்கு என்ன குறைச்சல்? எல்லாமே குறைச்சல் தான், அதெல்லாம் இல்லையே, என் பொண்டாட்டி அழகு மேல்குட்டி அப்படின்னு அவர் கொஞ்சம் சும்மா சொல்லக்கூடாது, நீங்கள் தாங்க அழகு. ஆஹா உங்களுக்காக ஒரு பாட்டு ஆட நான் எப்போவும் நான் தான் கேட்பேன், முதல் முறையாக நீயா எங்க டெடிகேட் பண்ண கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசையாக இருக்க அப்படின்ட்டு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. ஏன்னாங்க வலிக்குது அப்படின்ட்டு நீங்கள் இப்போ அப்படியே ஒரு கையை அழுத்தி பிடிக்க, ஏய் என்னடி என்ன பண்ணுது, இப்போ தானடி 9 டேட்டை விட்டு தொலைஞ்சிட்டியோ, நானும் கவனிக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு முயல்கிட்டே ஒன்றும் இல்லை அப்படின்னு தூக்கிட்டு ஓடுறாரு. அந்த மனுஷன் ஓடுறதுல தாத்தாவும் பாட்டியும் கூட பயந்து அலறி அடித்து பின்னாடி ஓடி வராங்க. ஸோ அந்த மனுஷன் கொஞ்சம் நேரம் கூட வெளியில் நிற்கல, என் பொண்டாட்டிக்கு வலிக்கக்கூடாது, என் பொண்டாட்டிக்கு எதுவும் கூடாது அப்படின்னு எல்லாரையும் ஆர்டர் போட்டு பயமுடுத்தி வேலை வாங்கிட்டு இருக்காரு. ஸோ டாக்டர்ஸ்லாம் மரண வீதியிலையோ ஏரியா எதுவும் பண்ணிடாதையா போட்டுறாதையா அப்படிங்கிற மாதிரி தான் பயந்தே உங்களுக்கு வந்துட்டு பிரசவத்தை நல்லபடியாக பார்த்து குழந்தைங்க ரெட்டையும் அழகான ஆண் குழந்தை அப்படியே அவரை புரிச்சு வச்ச மாதிரி பெண் குழந்தை உங்களை மாதிரியே அவ்வளோ அழகாக குட்டியாக டாலு. ஸோ 2 கொண்டு கொடுக்க, குட்டி ஃபீல் குட்டி ஐ எந்த மாதிரி அப்படின்னு 2 கொஞ்சம் அப்படியே தூக்கி இப்போ தாத்தா பாட்டிக்கிட்ட கையில் குழந்தைங்கள பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அடுத்த நிமிஷம் உங்ககிட்ட தான் மீல்குட்டி அப்படின்னு வராரு. நீங்களும் அப்படியே சோர்வாக கையை பிடிச்சி, குழந்தைங்கள பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நீ பார்த்தியா? என்ன மாதிரி இருக்கால்ல பாப்பா, உன்ன மாதிரி ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணி அப்படியே உங்களே பார்க்க நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறீங்க. நான் தான் சொல்லணும், யாரும் இல்லாத அனாதை அப்படின்னு வாயை பற்றி, நானும் குழந்தைங்களும் இருக்கோம், எப்பவும் இருப்போம் அப்படிங்கிறீங்க. எனக்காக ஒரு குடும்பமாக இருக்கீங்கடி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அவங்கள அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவங்க செஸ்ட்டில் அழுத்தமாக, மேல்குட்டி வலிச்சதா சாரிடி அப்படின்ட்டு வயிற்றெல்லாம் அப்படி தடவி கொடுக்க, உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்க நிஜமாவே நான் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரில, அழக்கூடாது அப்படின்னு கண்ணெல்லாம் தொடச்சி விட அப்படியே குழந்தைங்களை தூக்கிட்டு வராங்க. ஸோ பாட்டி தாத்தாலாம் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு குழந்தைங்களுக்கு இது பால் குடிக்கலாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ண. ஸோ தாத்தாவும் பாட்டி வெளியில் போயிடுறாங்க குழந்தைங்கள தூக்கிட்டு. இங்கே அப்படியே வந்துட்டு அவரே பார்த்துட்டுருக்க, அம்மா அப்படியே ஏதோ பாட்டுண்டிய அப்படின்னு ஆரம்பிக்க, ஆமாம்ல அப்படின்ட்டு சிரிச்சுட்டு, இப்போது நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சாங் அவருக்காக நீங்கள் பாடுறீங்க. கூட நான் சேர்ந்து இருந்திட எனக்கு ஒன்று போதுமா, 100 சென்மம் கேட்போம் அந்த சாமிய 100 சென்மம் போதுமா அப்படின்னு அவர் கேட்டதும், 100 சென்மம் நமக்கு போதுமா, இன்னும் வரோம் கேட்போமா, சாகா வரோம் கேட்போம் அந்த சாமிய வாழ்க்கை தர வந்தா விரும்பாண்டி, சாட்சி சொல்ல சந்திர வருவாண்டி, சாதிசனம் எல்லாம் வந்தாண்டி, உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது எதுவும் இல்லை, உன்னை விட இந்த உறவுன்னு சொல்லிக்கிட யாரும் இல்லை, எவரும் இல்லை, வாழ்க்கை தர வந்தா
சந்திர வருவாண்டி அப்படின்னு பாடி முடிக்கும் போது அந்த மனுஷன் அப்படியே வந்துட்டு உங்களை ஹக் பண்ணி உங்கள் லிப்லேயே அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அவருக்கு என்ன புரிஞ்சதோ அப்படியே வந்துட்டு என்னடி அவ்வளோவா அப்படிங்கிற மாதிரி இந்த அளவுக்கு மேலே லவ் வச்சுருக்கியா அப்படின்னு அவர் அவங்க வாய் வார்த்தையாக கேட்கும் போது கலங்கி போய் அந்த மனுஷன் அப்படியே உங்களே பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் அவர் கண்ணை நீங்கள் தொடச்சி விட்டு உங்களுக்காக எப்போ நான் இருப்பேன், எனக்காக நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் சொன்ன மாதிரி தான் 100 ஜென்மம் இல்லை சாகா வரம் பெற்றாது உங்களோட நான் வாழணும், வாழாத வாழ்க்கையெல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறீங்க. அந்த மனுஷனும் லவ் யூ டி முயல்குட்டி அப்படிங்க, நீங்களும் நானும் லவ் யூ அப்படிங்கிறீங்க. ஐயோ முயல்குட்டி அப்படின்னு உங்களை எழுத்து அப்படியே லிப்பில் கிஸ் பண்ண ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகேடா, இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பாட்டு அப்படிக்கிட்டு இப்படி எசக்க பிசக்காக இருந்ததாலும் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. ஏதோ எனக்கு தோணுச்சு இந்த இடத்துல இந்த சாங் நல்லா இருக்கு, ஏன்னா இது சாங்கை பேஸ் பண்ணி கொஞ்சம் வந்திருக்கும் அதனால் கொடுத்தேன். ஸோ தப்பாக இருந்தால் மன்னிச்சு, ஒரு வேலை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.